ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். கரண் கூறியதை நினைத்து பார்த்த சேவியர் மருத்துவம் பார்க்க ஒப்புக்கொள்ள நினைத்தான். முதல்ல நீங்க உட்காருங்க, உங்களை ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணணும். சேவியர் கூறிட சஹானா சோஃபாவில் மீண்டும் அமர்ந்தாள். சேவியர் அவளின் அடிவயிற்றில் கை வைக்க போக உடனே சத்தமாக கத்தினார் சந்திரிகா. என்ன காரியம் பண்ற? அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்க வேண்டாமா? இப்படிதான் நீ ட்ரீட்மெண்ட் பாப்பையா? நீ முதல்ல என்ன எண்ணத்துல அவன் மேல கைய வைக்கிற? என்ன பிரச்சனைன்னு பாக்குறதுக்கு டெஸ்ட் தானே எடுக்கணும். அதுக்காக பேஷண்ட் மேல கை வைப்பியா? அடுக்கடுக்காக கேள்விகளை சந்திரிகா கேட்க சேவியருக்கு கடுப்பாக இருந்தது. உன்னோட பேரு மிஸ் சந்திரிகா தானே? நீ என்ன இவ்வளவு கேவலமா யோசிக்கிற? நான் ஒரு டாக்டர், என்னோட கடமையை தான் செய்யறேன். என்னோட பேஷண்ட்டை எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு எனக்கு தெரியும், நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு என்னோட எல்லா பேஷண்ட்ஸுமே ஒரே மாதிரிதான். அவங்க எல்லாரையும் நான் ஒன்னாதான் நடத்துவேன். அது வயசானவங்களா இருந்தாலும் சரி, வேற ஜென்டரா இருந்தாலும் சரி. மிஸ் சஹானாவோட யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு. நாட்டு மருத்துவப்படி அவங்களுக்கு எங்க ப்ராப்ளம் இருக்கோ அங்க கை வச்சுதான் பார்த்து குணப்படுத்த முடியும். அப்பதான் என்ன பிரச்சனை இருக்குன்னு என்னால தெளிவா கண்டுபிடிக்க முடியும். பேஷண்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். சேவியர் கூறியதை கேட்டதுமே சந்திரிகா முகம் மொத்தமாய் மாறியது. சந்திரிகா, டாக்டர் சேவியர் அவரோட வேலைய பண்ண விட. இட்ஸ் ஓகே. சரி சரி, ஆனா எந்த ஒரு தப்பான எண்ணத்திலயோ அவன் மேல கை வைக்காத. இல்ல உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பல்லை கடித்துக் கொண்டு சேவியரை எச்சரித்தார் சந்திரிகா. ஆனால் சேவியர் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் ட்ரீட்மெண்ட் பார்ப்பதுதான் முக்கியம் என்று இருந்தான். சஹானாவின் அடிவயிற்றில் கையை வைத்து 2 முறை அழுத்தினான் சேவியர். அவளின் அடிவயிறு இரும்பு போல இறுக்கமாக இருந்தது. அதிலே அவள் வழக்கமாக உடற்பயிற்சி செய்திருக்கிறாள் என கண்டு கொண்டான். சேவியர் அவளின் அடிவயிற்றை தொட்டபோது சஹானாவிற்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருந்தது. அவளை அறியாமல் அவளின் கன்னம் லேசாக சிவந்தது. இதற்கு முன்பு எந்த ஒரு ஆடவனும் அவளிடம் இப்படி நடந்து கொண்டதில்லை. இதில் விசித்திரமாய் சேவியர் கையிலிருந்து மிதமான வெப்பம் அவள் அடிவயிற்றில் பரவுவது போல உணர்ந்தாள். அவன் கை படபட அவளின் வயிறு வலி குறைந்து கொண்டே இருந்தது. என்ன, செக் பண்ணியா இல்லையா? சேவியர் நீண்ட நேரம் சஹானா அடிவயிற்றில் கை வைத்திருப்பதை பார்த்து பொறுக்க முடியாமல் கேட்டார் சந்திரிகா. ஆனால் சேவியர் அவரை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் சஹானாவிடம் பேசினான். சஹானா, உங்களுக்கு இருக்கிறது பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்ல. நீங்க என் கூட வந்தா சீக்கிரமே இதை நான் குணப்படுத்திடுவேன். மிகவும் சாதாரணமாய் அவன் கூற அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் சஹானா. நிஜமாவா சொல்றீங்க டாக்டர் சேவியர்? ஆச்சரியமாக அவனை பார்த்து கேட்டாள் சஹானா. ஒவ்வொரு முறையும் அவளுக்கு மாதவிடாய் வரும் நேரத்தில் அதே வலியை அவள் உணர்வாள். ஆனால் அந்த வலியை பொறுத்துக் கொள்ள முடியாது. இதனால் நிறைய புகழ்பெற்ற மருத்துவர்களை அவள் பார்த்திருக்கிறாள். ஆனால் யாருமே இன்னும் அவளை குணப்படுத்தவில்லை. அனைவரும் அவளிடம் பொதுவாக கூறுவது அவளின் உடல் சூட்டை தணிக்க இஞ்சி கலந்த மருந்தும் நிறைய பழங்களும் தண்ணீரும் குடிக்க வேண்டும் என்றுதான் கூறியிருந்தார்கள். ஆனால் சேவியர் அவளை குணப்படுத்தலாம் என கூறிட அவளுக்கு அவள் கவலை எல்லாம் ஒரு நொடியில் பறந்தது போல் இருந்தது. சஹானா மாஸ்கையும் கண்ணாடியையும் கழட்டிவிட அவளை நன்றாக பார்த்த சேவியர் அதிர்ச்சி அடைந்தான். ஓ மை காட், நீங்க தானே சஹானா? ஆச்சரியமாக அவளை பார்த்து கத்தினான் சேவியர். சஹானா மிகவும் புகழ்பெற்ற ஸ்டார். நிறைய படங்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் அவள் வருவாள். மிகவும் புகழ்பெற்ற பாடகியும் கூட. ஊடகத்துறையில் மிகவும் புகழ்பெற்ற நபர். அவள் நடித்த படம் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் கொடுத்தது. 100 கோடி கணக்கில் அவள் படம் வசூல் பெற்றிருக்கிறது. டிவி சீரீஸில் அவள் நடித்த சீரீஸ் முதல் ரேங்க் பெற்றிருந்தது. உலகம் முழுவதும் நிறைய கான்சர்ட் செய்திருக்கிறாள். அவளுக்கு என தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. ஒவ்வொரு முறை அவள் கான்சர்ட் செய்யும் போதெல்லாம் 10,000க்கும் மேற்பட்ட டிக்கெட் விற்பனையாகிவிடும். சேவியருக்கு பெரிதாக இம்மாதிரி பொழுதுபோக்கில் ஆர்வமில்லை. அப்படி இருந்தும் அவனுக்கு சஹானா பற்றி நன்கு தெரிந்திருந்தது. அந்த அளவிற்கு அவள் மிகவும் புகழ்பெற்ற செலிபிரிட்டி. சேவியர் அவளை அதிர்ச்சியாக பார்ப்பதை பார்த்து பெருமையாக நினைத்து சிரித்தாள். என்ன, நான் தான் சஹானான்னு தெரிஞ்சதும் ரொம்ப ஷாக் ஆயிட்டியோ? மெடிக்கல் கரியர்ல முதல் முறை ஒரு செலிபிரிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போறியா? கேலியாக அவனை பார்த்து கேட்டாள் சஹானா. அவளின் மேனேஜர் சந்திரிகாவை விட மிகவும் நட்பாகவும் எளிமையாகவும் பழகினாள். டாக்டர் சேவியர், நான் சஹானா சர்வேஷ். நிஜமாவே உங்களால என்ன குணப்படுத்த முடியுமா? சேவியர் தன்னை நிதானப்படுத்திக் கொள்ள சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டான். இந்த மாதிரியான நேரத்தில் ஒரு செலிபிரிட்டியை பார்த்து மகிழ்ச்சியில் குதிக்க கூடாது என தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொண்டான். நீங்க கவலைப்படாதீங்க மிஸ் சஹானா, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஒன்றும் பெருசு கிடையாது.
அது ரொம்ப ஈஸியா குணப்படுத்தலாம். ஆனா அதுக்கு நீங்க என்னோட இடத்துக்கு வரணும். அங்கதான் என்னால உங்களை குணப்படுத்த முடியும். சஹானா, அவன் கூட போகாத. சந்திரிகாவிற்கு சேவியர் மீது நல்ல அபிப்பிராயமே இல்லை. அவர் கூறியது சேவியருக்கு அதீத எரிச்சலை கொடுத்தது. மிஸ் சஹானாவை குணப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. ஆனா உங்களோட மேனேஜர் இவ்ளோ திமிரா இருந்தா அதை எப்படி என்னால பண்ண முடியும்? என்ன சொன்ன? நான் திமிரா இருக்கனா? சஹானாவிற்கும் சந்திரிகாவிற்கும் நல்ல பழக்கம் இருக்கிறது. என்னதான் சந்திரிகா சஹானாவின் மேனேஜராக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருவரும் அக்கா தங்கை போலதான் பழகுவார்கள். சந்திரிகா, பிளீஸ், இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. டாக்டர் சேவியர் என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்க தானே கூப்பிடுறாரு. அதுவும் இல்லாம டைரக்டர் கரணை நீ நம்பணும். டாக்டர் சேவியரை நம்புறதுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ரீசன் இருக்கும். சஹானா சந்திரிகாவை சமாதானப்படுத்த பார்த்தாள். ஆமா மிஸ் சந்திரிகா, டாக்டர் சேவியரை நான் ரொம்ப நம்புறேன். அதுவும் இல்லாம அவர் ரொம்ப ப்ரொஃபஷனல் டாக்டர். சரி, அப்ப ட்ரீட்மெண்ட் பார்க்க நாங்க எங்க வரணும்? வேற வழி இல்லாமல் கேட்டார் சந்திரிகா. சேவியருக்கு சந்திரிகாவிடம் சண்டை போடும் தெம்பில்லை. சஹானாவும் தயக்கத்துடன் மன்னிப்பாக அவனை பார்க்க சேவியர் அமைதியானான். என் கூட வாங்க. டைரக்டர் கரண், நான் உங்களை பார்க்க திரும்பவும் வருவேன். முக்கியமான விஷயத்த நம்ம பேசணும். கிளம்புவதற்கு முன்பு அவன் வந்த நோக்கத்தை பற்றி கூறிவிட்டு அவர்களுடன் சென்றான். வெளியே வந்ததும் சஹானா உடனே அவளுடைய மாஸ்கும் கண்ணாடியையும் போட்டுக்கொண்டு மொத்தமாக தன்னை மறைத்துக் கொண்டாள். 2 பேரும் என்னோட கார்ல ஏறுங்க. நாங்க எங்களோட கார்லயே வரோம், அட்ரஸ் மட்டும் சொல்லு. கடுப்பாக சந்திரிகா கேட்க சேவியருக்கு எரிச்சலாக இருந்தது. சந்திரிகாவின் திமிரான பேச்சை அவனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அதெல்லாம் இல்ல, ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா நான் சொல்றத மட்டும் கேளுங்க. அழுத்தமாக அவன் கூறிட சஹானா அவனை நம்பினாள். சந்திரிகா, டாக்டர் சேவியர் கார்ல ஏறு, நம்ம அதுல போலாம். சேவியர் அவன் கார் பக்கம் செல்ல இருவருமே அவன் காரை கண்டதும் ஆச்சரியமடைந்தார்கள். சேவியர் பார்க்க மிகவும் சாதாரணமாய் ஏழை போல்தான் தோற்றமளித்தான். அவனிடம் நல்ல மருத்துவ திறன் இருக்கிறதுதான். ஆனால் கூடவே லிமிடெட் எடிஷன் பென்ட்லி அவனிடம் இருக்கும் என இருவருமே எதிர்பார்க்கவில்லை. சேவியர் அவர்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு நேராக சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்றான். டாக்டர் சேவியர், எதுக்காக எங்களை சூப்பர் மார்க்கெட் கூட்டிட்டு வந்தீங்க? உங்களை குணப்படுத்ததான். புன்னகையுடன் கூறினான் சேவியர். அதன் பின் அவர்களை நேரடியாக அவனுடைய ஹெர்பல் டீ விற்கும் இடத்திற்கு அழைத்து சென்றான். அந்த இடத்தில் மிகப்பெரிய கியூ ஒன்று நின்றது. அதனை பிரித்துக் கொண்டு சேவியர் வர கூட்டத்தில் இருந்தவர்கள் அவனை எரிச்சலாக பார்த்தார்கள். பாஸ், வந்துட்டீங்களா? மகிழ்ச்சியில் இனியா கேட்க சேவியருடனே அவன் பெண்களுக்காக பிரத்யேகமாய் தயாரித்த ஹெர்பல் டீ பாட்டில் ஒன்றை அவளை எடுத்து வர கூறினான். சேவியர் வந்ததை பார்த்ததுமே இனியா மகிழ்ச்சி அடைந்தாள். இனியா, நம்ம ஹெர்பல் டீல காடஸ் எடிஷன் இருக்குல்ல, அதை கொண்டு வா. அன்று அரோரா கேட்டது போல பெண்களுக்காகவே பிரத்யேகமாய் செய்யப்பட்ட ஹெர்பல் டீயை கொண்டு வர கூறினான். இனியா கொண்டு வந்ததும் அதனை வாங்கி அவளிடம் கொடுத்தாள். என்ன இது? அவள் கையில் இருக்கும் ஹெர்பல் டீயை ஆராய்ச்சி செய்யும் பார்வையுடன் பார்த்து கேட்டாள். இதற்கு முன்பு நிறைய மருத்துவர்கள் பல மருந்துகளை கொடுத்து பார்த்தும் அவளுக்கு குணமாகாத வலி இதனை குடித்தால் குணமாகி விடுமா என சந்தேகத்துடன் பார்த்தாள். டாக்டர் சேவியர், அவளோட பிரச்சனையை குணப்படுத்துறீங்களா இல்ல உங்களோட ட்ரிங்க ப்ரமோஷன் பண்றீங்களா? சேவியரை பார்த்து சந்தேகத்துடன் கேட்டாள் சந்திரிகா. இனியா அவனை பாஸ் என்று அழைப்பதை பார்த்ததும் சஹானாவை வைத்து அவன் பிசினஸை மேலும் வளர்த்துக் கொள்ள இப்படி செய்கிறான் என நினைத்து கேட்டார். அவள் கேட்டதற்கு சேவியர் மிகவும் அமைதியாய் பதில் கூறினார். இது அவங்களோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் கொடுக்கறேன். இந்த ஹெர்பல் டீ நிறைய மூலிகை செடியிலிருந்து தயாரிக்கப்பட்டது. இது கண்டிப்பா சஹானாவோட பிரச்சனையை சரிப்படுத்தும். உங்களுக்கு அவ்வளவு சந்தேகமா இருந்துச்சுன்னா முதல்ல உங்க சஹானா குடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இது வேலை செய்தா இல்லையான்னு பாத்துக்கலாம். உறுதியாக கூறிட சஹானாவும் சரி என்று அதனை குடித்தாள். கூட்டம் மிகவும் குறைவாக இருக்கும் இடத்திற்கு சென்று அவளின் மாஸ்கை உயர்த்திவிட்டு ஹெர்பல் டீயை குடித்தாள். அதனை குடித்ததுமே அவளுக்கு கசப்பாகவே தெரியவில்லை. மற்ற கஷாயம் போல இல்லாமல் ஜூஸ் போன்றுதான் அவளுக்கு தோன்றியது. அதன் பின்பு சஹானா மொத்த பாட்டிலையும் குடித்து முடித்தாள். சஹானா, இப்ப எப்படி ஃபீல் பண்ற? உனக்கு இது பிடிக்கலன்னா நீ மொத்தமா குடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ஹெர்பல் டீல என்ன கருமத்தை கலந்திருக்கானோ? சற்று கடுப்புடன் சேவியரை மட்டம் தட்ட கூறினாள் சந்திரிகா. ஐயோ சந்திரிகா, இந்த ஹெர்பல் டீ ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீயும் குடிச்சு பாரு, அப்பதான் உனக்கு புரியும். அதுவும் இல்லாம எனக்கு இப்ப வயிறு வலி சுத்தமா இல்ல. என்ன சஹானா, நிஜமாதான் சொல்றியா? உனக்கு வயிறு வலிக்கவே இல்லையா?
திகைப்புடன் சஹானாவை பார்த்து கேட்டார் சந்திரிகா. சஹானா சினிமா துறைக்கு வந்த காலத்திலிருந்து அவளுடன் இருக்கிறார் சந்திரிகா. அதனால் மாதவிடாய் காலத்தில் சஹானாவிற்கு எவ்வளவு வலி இருக்கும் என அவருக்கு நன்றாய் தெரியும். ஒவ்வொரு மாதமும் 3 நாளுமே அதீத வலியை அனுபவிப்பார். எத்தனையோ மருத்துவர்கள் பார்த்து நிறைய மருந்துகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் அப்படி இருந்தும் அவளின் வலிக்கு ஒரு தீர்வு கிடைப்பதில்லை. ஆனால் இப்பொழுது சேவியர் ஹெர்பல் டீ மிகவும் அற்புதமாய் அதனின் வேலையை செய்திருந்தது. சேவியர் இதனை எதிர்பார்த்தது போலவே நின்றிருந்தான். மிஸ் சஹானா, நான் சொன்னேன்ல, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சாதாரண பிரச்சனை தான், அதை என்னால குணப்படுத்த முடியும்னு. உங்களுக்கு பீரியட்ஸ் பெயின் இருக்கிற இந்த 3 நாள்ல பச்சைமலை ஹெர்பல் டீ காடஸ் எடிஷன் இதை நீங்க குடிச்சா உங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல சுத்தமா வலியே இருக்காது. தேங்க்யூ டாக்டர் சேவியர் உங்களோட ட்ரீட்மெண்ட்க்கு. ஆமா, உங்களோட ஹெர்பல் டீக்கு பிராண்ட் அம்பாசடர் யாராவது இருக்காங்களா? ஆர்வமாக அவனை பார்த்து கேட்டாள் சஹானா. இல்ல, நான் இப்பதான் என்னோட ஹெர்பல் டீயை விற்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அப்படின்னா ரொம்ப நல்லது. உங்களோட பச்சைமலை ஹெர்பல் டீக்கு என்ன அம்பாசடர் ஆக முடியுமா? ஆர்வமும் எதிர்பார்ப்பும் கலந்து அவனிடம் கேட்டாள் சஹானா. இதை கேட்ட சேவியரும் சந்திரிகாவும் அதிர்ச்சியில் பேச்சற்று நின்றார்கள். அவனுடைய ஹெர்பல் டீயை விற்பதற்கு தானாகவே முன்வருவாள் என சேவியர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவன் இப்படி ஒரு வழியை யோசிக்கவே இல்லை. ஆனால் உலக புகழ் பெற்ற சூப்பர் ஸ்டார் ஒருவள் அவனின் ஹெர்பல் டீக்கு அம்பாசடராக இருந்தால் அவனின் விற்பனை வானை தொடும். சந்திரிகாவும் பெரும் மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்தார். சமீபத்தில் சஹானாதான் மிகவும் புகழ்பெற்ற நடிகையாக இருக்கிறாள். ஒட்டுமொத்த நாடும் அவள் மீது கவனம் செலுத்துகிறது. சஹானா குறிப்பிட்ட பிராண்டுக்கு மட்டுமே அம்பாசடராக இருக்க ஒப்புக்கொள்வாள். எங்கே அந்த ப்ராடக்ட் சரியாக இல்லாமல் போனால் தன்னை நம்பி வாங்கும் மக்களுக்கு துரோகம் செய்தது போல் ஆகும் என நினைத்து மிகவும் கவனமாய் இருப்பாள். இதற்கு காரணமாகவே நிறைய கம்பெனிகள் அவள் 1 வருடத்திற்கு அம்பாசடராக இருப்பதற்கு 5 கோடி அவளுக்கு வழங்குவார்கள். மற்ற ஏலிஸ்ட் ஸ்டார்ஸை விட 3 மடங்கு அதிகமாக தர முன்வந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது சஹானா சாதாரண பச்சைமலை மூலிகை டீக்கு அவளாகவே முன்வந்து அம்பாசடராக இருக்கிறேன் என்கிறாளே என ஆச்சரியமாக பார்த்தார். ஆனா சஹானா, டாக்டர் சேவியரால என்டோஸ்மெண்ட் ஃபீஸ் கொடுக்க முடியாது, அப்படிதானே? சேவியரை பார்த்து தயக்கத்துடன் கேட்டாள் சந்திரிகா. இன்னும் சேவியரிடம் நெருங்குவது அவளுக்கு பிடிக்கவில்லை. இதனை கேட்ட சஹானா உடனே மறுப்பாக தலையசைத்தாள். சந்திரிகா, எனக்கு என்டோஸ்மெண்ட் ஃபீஸ் தேவையில்ல. நான் ஃப்ரீயாவே பச்சைமலை மூலிகை டீக்கு அம்பாசடர் ஆயிடுறேன். இவ்ளோ நல்ல ஹெர்பல் டீ பத்தி எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். அதுவும் இல்லாம என்ன மாதிரியே நிறைய பொண்ணுங்க பீரியட்ஸ் பெயினால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நானே குணமாயிட்டேன். அப்ப கண்டிப்பா இது அவங்களையும் குணப்படுத்தும். என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்கள இனிமேலும் கஷ்டப்பட விடக்கூடாது. சஹானா, நீ ரொம்ப நல்லவளா இருக்க. உன்னோட மேனேஜரா எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு. இதுவரை யாருமே ஃப்ரீயா என்டோஸ்மெண்ட் பண்ணதில்ல. நீ சொன்னா நம்ம இதுக்கு என்டோஸ்மெண்ட் ஃபீஸ் வாங்க தேவையில்ல. சந்திரிகா பெருமையாக கூறிட சேவியர் ஒரே அடியாக மறுத்தான். மிஸ் சஹானா, எங்களோட பிராண்டுக்கு நீங்க அம்பாசிடரா வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா கண்டிப்பா நான் என்டோர்ஸ்மெண்ட் ஃபீஸ் உங்களுக்கு பே பண்ணுவேன். பிசினஸ் வேற, இது வேற. அவன் பதிலுக்கு கேலியாக பதில் கூறினாள் சஹானா. அவள் மனதில் சேவியரை குறைத்து மதிப்பிடணும் என்ற எண்ணமே இல்லை. மிஸ்டர் சேவியர், என்னோட என்டோஸ்மெண்ட் ஃபீஸ் ஒன்னும் சாதாரணம் இல்ல. சரி, அப்படின்னா எவ்வளவுன்னு சொல்லுங்க. வருஷத்துக்கு 5 கோடி. பெருமையாக சேவியரை பயமுறுத்த கூறினார் சந்திரிகா. அவர்கள் பணம் வாங்கிக் கொள்ள வேண்டாம் என முடிவெடுத்து விட்டார்கள். அதனால் சேவியர் எந்த அளவிற்கு செல்கிறான் என பார்க்க வேண்டும் என்று பேசினார்கள். ஆனால் சேவியர் இதற்கு ஒப்புக்கொள்வான் என கொஞ்சம் கூட அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சற்றும் யோசிக்காமல் அதற்கு ஒப்புக்கொண்டான் சேவியர். ஓகே, வருஷத்துக்கு 5 கோடி தானே? நான் கான்ட்ராக்ட் 2 வருஷத்துக்கு இப்போதைக்கு சைன் பண்ணிக்கிறேன். சஹானாவும் சந்திரிகாவும் வாயை பிளந்து கொண்டு சேவியரை பார்த்தார்கள். அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டானோ என யோசித்தார்கள். மிஸ்டர் சேவியர், உங்களோட ப்ராடக்ட் வருஷத்துக்கு 5 கோடிக்கு விற்பனை ஆகுமா? அவன் மீதிருக்கும் அக்கறையில் வருத்தத்துடன் கேட்டாள் சஹானா. இப்போ இல்ல, ஆனா அடுத்த மாசம் கண்டிப்பா 5 கோடி வந்துடும். அவன் கூறியதை கேட்டு சந்திரிகா ஆச்சரியத்துடன் பார்த்தார். மாதத்திற்கு 5 கோடி என்றால் வருஷத்திற்கு 60 கோடி டர்ன் ஓவர் வரும். மிகப்பெரிய கம்பெனியால் தான் இவ்வளவு பெரிய லாபத்தை பார்க்க முடியும். அவனால் முடியுமா என்று அவருக்கு சந்தேகமாய் இருந்தது. ஆனால் சஹானா சேவியரை நம்பினாள். ஓகே, உங்களோட ப்ராடக்ட் ரொம்ப நல்லா விற்கும் நான் நம்புறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் எல்லாருக்கும் கண்டிப்பா தேவை.
ஆனா நம்மளோட கான்ட்ராக்ட கொஞ்சம் மாத்திக்கலாம் டாக்டர் சேவியர். உங்களோட ஹெர்பல் டீ இந்த 2 வருஷத்துல 5 கோடிக்கு மேல லாபம் வந்தா அப்ப எனக்கு வருஷத்துக்கு 5 கோடின்னு என்டோர்ஸ்மெண்ட் ஃபீஸ் எனக்கு கொடுங்க. இல்லைன்னா உங்களோட லாபத்துல எனக்கு 10ல 1 பங்கு மட்டும் கொடுங்க. டீல்? மிகவும் தன்மையாக சஹானா கூறிட சேவியருக்கு அவள் மீது நல்ல அபிப்பிராயம் இன்னும் கூடியது. மிகப்பெரிய ஸ்டாராக இருப்பவள் அவளுக்கு கோடிக்கணக்கில் ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. அதையெல்லாம் வைத்து கர்வத்துடன் இல்லாமல் மிகவும் தன்மையாக இருக்கிறாளே என நினைத்து மகிழ்ந்தான் சேவியர். நிறைய பேர் அவர்களுக்கு இருக்கும் ரசிகர் கூட்டத்தை வைத்து நிறைய சம்பாதிக்க பார்ப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் இவள் மாறுபட்டிருக்கிறாள் என நினைத்தான். ஓகே, நான் கான்ட்ராக்ட் ஏற்பாடு பண்ண உடனே உங்ககிட்ட வரேன். இருவருமே அதனை ஒப்புக்கொண்டார்கள். நிச்சயம் அவனுடைய ஹெர்பல் டீ வருஷத்துக்கு 5 கோடிக்கு மேலே லாபத்தை பார்க்கும். அந்த நம்பிக்கை அவனுக்கு அபாரமாய் இருந்தது. கான்ட்ராக்ட் போட இருவரும் ஒப்புக்கொள்ள சஹானாவிற்கு கொஞ்சம் கூட வயிறு வலி இல்லை. அவள் மிகவும் நல்ல மூடில் இருப்பதனால் அவள் மூளை கிறுக்குத்தனமாய் ஒரு வேலை செய்தது. திடீர் என்று அவளின் மாஸ்கையும் கண்ணாடியையும் கழட்டிவிட்டு கூட்டத்தை பார்த்து சத்தமாக கத்தினாள். ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்களோட சஹானா. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த பச்சைமலை ஹெர்பல் டீக்கு நான் தான் பிராண்ட் அம்பாசிடர். இந்த பச்சைமலை ஹெர்பல் டீ ரொம்ப ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட். இது உங்களோட சிக்னஸ குணப்படுத்துவது மட்டும் இல்லாம அதோட டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. கேமரா முன்பு பேசுவது போல அனைவரையும் பார்த்து சத்தமாக கூறினாள். அவள் செய்த இந்த காரியத்தில் சந்திரிகா தான் பதட்டத்தில் இருந்தார். சுற்றி ஒரு செக்யூரிட்டி ஆள் கூட இல்லை. அப்படி இருக்கையில் எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பொதுமக்களின் கவனத்தை இவள் ஈர்க்கலாம் என யோசித்தார். அட, அங்க இருக்கிறது சஹானா சர்வேஷ் தானே, அந்த சூப்பர் ஸ்டார். இவங்களோட பாட்டு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓ மை காட், அவங்க படம் ஒண்ணு விடாம நான் பாப்பேன். எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னோட ஐடல் அவங்கதான். அடடா, என்னோட கனவு கண்ணி. நான் நேர்ல பாப்பேன் வாழ்க்கையிலே நினைச்சதில்ல. ஒரு தடவையாவது அவங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும். இவங்க நடிச்ச எல்லா சீரீஸும் நான் பாத்திருக்கேன். எல்லாத்துலயுமே ரொம்ப பக்காவா நடிச்சிருப்பாங்க. கூட்டத்தில் இருந்த ஆண், பெண், வயதானவர்கள், இளவட்டங்கள் என அனைவருமே சஹானாவை அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஒட்டுமொத்த கூட்டமும் சஹானா பக்கம்தான் திரும்பியது. எல்லாரும் தயவு செஞ்சு அமைதியா அங்கே இருங்க. அவள் எடுத்த முடிவு தவறு என்று இப்போது எண்ணி பதட்டத்துடன் கூறினாள். நல்ல மூடில் இருந்தவள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள நினைத்து அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டோமோ என இப்பொழுது வருந்தினாள். ஆனால் அவளின் தீவிர ரசிகர்கள் அவளை கண்டதும் சும்மா விடுவார்களா என்ன? அவளுடன் கை குலுக்கவும் போட்டோ எடுத்துக் கொள்ளவும் மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். நிறைய பேர் பேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் லைவாக வர அவர்களின் போனை எடுத்து கேமராவை திருப்பினார்கள். இதில் இன்னும் கூத்து என்னவென்றால், சஹானா இருக்கும் செய்தி கேட்டதும் அக்கம் பக்கத்தில் இருக்கும் தெருக்களிலும் இடங்களிலும் இருந்தும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு அவளை தேடி கூட்டம் வர ஆரம்பித்தது. 5 நிமிடத்தில் ஆயிரக்கணக்கானோர் சூப்பர் மார்க்கெட்டை சூழ்ந்து நிற்க ஆரம்பித்தார்கள். சூப்பர் மார்க்கெட் சுற்றி நிறைய கம்பெனிகள் இருப்பதனால் அங்கு வேலை பார்ப்பவர்கள் அனைவரும் அங்கு கூடினார்கள். கூட்டம் கூட்டமாய் ஆயிரக்கணக்கானோர் வெளியே ஓடி வந்து நேரடியாக அவளை பார்க்க வீடியோ எடுக்க ஆரம்பித்தார்கள். சில நொடிகளிலே அந்த செய்தி நியூஸிலும் பரவ ஆரம்பித்தது. சந்திரிகா, இப்ப நம்ம என்ன பண்றது? சந்திரிகாவை பார்த்து பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்டாள் சஹானா. சந்திரிகாவோ வாயடைத்து நின்றிருந்தார். இப்பொழுது மட்டும் அவர்களுடன் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருந்திருந்தால் சஹானாவை பாதுகாக்க கட்டளையிட்டிருப்பார். ஆனால் இப்போது இருவரும் தனியாக அந்த இடத்தில் மாட்டிக்கொண்டார்கள். டாக்டர் சேவியர், இந்த சூப்பர் மார்க்கெட்ல ஏதாவது பேக்டோர் இருக்கா? பதட்டத்துடன் அவனை பார்த்து கேட்டார் சந்திரிகா. இப்ப என்ன, உங்க 2 பேருக்கும் இந்த இடத்தை விட்டு போகணும், அதானே? மிகவும் சாதாரணமாய் அவன் கேட்க இருவருமே ஆம் என்பது போல தலையசைத்தார்கள். எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்க? ஹோட்டல் பாரடைஸ். ஓகே, என் கூட வாங்க. திடீர் என்று கூறிய சேவியர் சஹானா கையை பிடித்துக் கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாய் கலந்தார். அதில் கத்தினாள் சஹானா. ஏற்கனவே அவளை சூழ்ந்து ஆயிரக்கணக்கானோர் இருந்தார்கள். அவளின் தீவிர ரசிகர்கள் அவளின் கையை ஒருவன் பிடித்துக் கொண்டு ஓடுவதை பார்க்க உடனே அவர்கள் கொந்தளித்தார்கள். உடனே அவனை விரட்டி பிடிச்சி அவங்கள காப்பாத்துங்க. கூட்டத்தில் இருந்த ஒரு ஆடவன் சேவிகரை பார்த்து கூற கூட்டத்தை விலக்கிவிட்டு ஓட ஆரம்பித்தார்கள். அவர்கள் பின்னே சந்திரிகா ஓடினார். டாக்டர் சேவியர், என்ன பண்ற? ஒழுங்கா சஹானாவை விட. அவர்கள் பின்னே ஓடியபடியே கத்தினாள் சந்திரிகா. சேவியரும் சஹானாவும் தலையை குனிந்து கொண்டு கூட்டத்தில் கலந்து காணாமல் போனார்கள்.
1000 பேருக்கு மேல் அங்கு கூடியிருப்பதனால் எங்கு எப்படி யார் கலந்தார்கள் என யாருக்குமே தெரியவில்லை. சேவியர் முட்டாள்தனமாய் சஹானாவை அழைத்துக் கொண்டு கூட்டத்தை நோக்கி சென்றதை நினைத்து கடுப்படைந்தார் சந்திரிகா. ஆனால் சேவியர் கூட்டத்தை நோக்கி சென்றதுமே அவர்கள் வழியில் இருந்தவர்கள் சிலர் அடையாளம் கண்டு அவனுக்கும் சஹானாவிற்கும் வழிவிட்டார்கள். சேவியர் சஹானா கையை பிடித்துக் கொண்டு கூட்டத்தை கடந்து கார் பக்கம் அழைத்து வந்தான். வேடிக்கை பார்க்காம சீக்கிரமா கார்ல ஏறுங்க. அவளை அவசரப்படுத்த உடனே அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்த சஹானா அவசரமாய் காரில் ஏறிக்கொண்டாள். சேவியரும் காரில் ஏறி வேகமாய் காரை ஓட்டினான். நில்லுங்க, நான் இன்னும் வரல, என்ன விட்டுட்டு போகாதீங்க. பின்னால் ஓடி வந்த சந்திரிகா மூச்சு வாங்க அவரை கடந்து சென்ற காரை பார்த்தபடியே கத்தினார். அதன் பின்பு அங்கு வந்த ஒரு டாக்ஸி ஒன்றை பிடித்து அதில் ஏறி சென்றார். சேவியரின் பென்ட்லி காரில் செல்லும் போது சஹானா அவளுடைய மாஸ்கையும் கண்ணாடியையும் கழட்டிவிட்டு மூச்சு வாங்க சிரிப்புடன் அமர்ந்திருந்தாள். சற்று முன் நடந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து பார்க்கவே அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது. அவளை எதிர்ச்சியாய் திரும்பி பார்த்த சேவியர் அவளை திகைப்புடன் பார்த்தான். அழகான புன்னகையுடன் சிவந்த முகத்துடன் அவள் அமர்ந்திருக்க சேவியர் அவள் அழகில் மயங்கியிருந்தான். அவனின் பார்வை உணராத சஹானா மகிழ்ச்சியில் பேசினாள். டாக்டர் சேவியர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட பிரச்சனையை நீங்க குணப்படுத்தினது மட்டும் இல்லாம இப்ப என்ன காப்பாத்தியும் இருக்கீங்க. எனக்கு என்னமோ அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருந்து வந்தது மாதிரி இருக்கு. அவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கு. மகிழ்ச்சியுடன் கூறியவள் சேவியர் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கிறானே என கேள்வியாக பார்க்க அவனோ அவளை சைட்டடித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அவன் முன்பு தான் எவ்வளவு சாதாரணமாக நடந்து கொண்டோம் என உணர்ந்து தன்னை சரிப்படுத்திக் கொண்டாள். உடனே அவளின் ஆடைகளையும் சரிப்படுத்திக் கொண்டே கண்ணாடியையும் மாஸ்கையும் போட்டுக் கொண்டாள். டாக்டர் சேவியர், ரோட்டு பார்த்து வண்டி ஓட்டுங்க. என்ன சொன்னீங்க? சரிதான். தட்டு தடமாறிய சேவியர் என்ன சொல்வது என தெரியாமல் ரோட்டு பக்கம் கவனத்தை செலுத்தினார். ஹோட்டல் பாரடைஸுக்கு வந்ததுமே சஹானா நேராக அவள் அறைக்கு சென்றதும் தான் நிம்மதி அடைந்தாள். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் சேவியர். இதெல்லாம் எதுவுமே இல்ல, என்னால முடிஞ்ச சின்ன ஹெல்ப் தான் நான் பண்ணேன். அட, இன்னும் உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பே பண்ணவே இல்ல. ஜஸ்ட் 20 rupees போதும். ஏன்னா ஒரு பாட்டில் 5 ரூபா தான். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3 பாட்டில் கொண்டு வந்திருக்கேன். திரும்பவும் வலி வந்தா குடிங்க. சேவியர் அவன் காரில் இருந்து எடுத்து வந்த ஹெர்பல் டீ பாட்டிலை அவளிடம் கொடுத்தான். என்னது, அவ்வளவுதானா? ஆனா என்கிட்ட இப்போ கேஷ் இல்லையே. இந்தாங்க என்னோட போன், நீங்க எனக்கு ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்ணலாம். என்ன, என்னோட நம்பரா? ஓகே, நான் பே பண்றேன். அவளின் நம்பர் சாதாரண ஒருவனிடம் இருக்கிறது என தெரிந்தால் அவளின் ரசிகர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கி விடுவார்கள். சேவியர் ஜோன்ஸ், கோபமாய் கத்தியபடியே அந்த அறையுள்ளே நுழைந்தார் சந்திரிகா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படிதான் பண்ணுவியா? என்ன காரியம் பண்ணி தொலைச்ச? சஹானாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆக இருந்துச்சு, உன்னை சும்மாவே விட்டுருக்க மாட்டோம். ஓகே, நான் கிளம்புறேன். திரும்ப உங்களுக்கு ஏதாவது முடியலன்னா எனக்கு மறக்காம டெக்ஸ்ட் பண்ணுங்க. டாடா. சந்திரிகாவை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் சஹானாவிடம் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சேவியர். அவன் செயலில் பல்லை கடித்தார் சந்திரிகா. இந்த ராஸ்கலுக்கு எவ்வளவு திமிர இருக்கணும். ரொம்ப திமிரல ஆடாத. கூடிய சீக்கிரமே இதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ. மனதில் நினைத்துக் கொண்டார் சந்திரிகா. சஹானா, இந்த மாதிரி இனிமே பண்ணாத. அந்த சேவியர் உன்னை ஏதாவது பண்ணானா? உனக்கு எங்கேயாவது அடிபட்டு இருக்கா? அக்கறையாக சஹானாவை பார்த்து வருத்தத்துடன் கேட்டார் சந்திரிகா. சஹானா மிகவும் நல்ல மூடில் இருந்தாள். எனக்கு ஒன்னும் இல்ல, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீயும் ரெஸ்ட் எடு. சஹானா மகிழ்ச்சியாக அங்கிருந்து சென்றுவிட சந்திரிகா கோபத்தில் நின்றிருந்தார். ஊர் முழுவதும் சஹானா பச்சைமலை ஹெர்பல் டீக்கு அம்பாசடராக இருப்பதை பற்றி தான் பேச்சு ஓடியது. அனைத்து விதமான ஊடகங்களிலும் சோசியல் மீடியாவிலும் அதுவே டாப் ட்ரெண்டிங் டாபிக்காக இருந்தது. அனைவருக்கும் இதனை பார்க்க குழப்பமாக தான் இருந்தது. பச்சைமலை ஹெர்பல் டீயா? அப்படி என்ன அது? சஹானா நினைத்தால் மிகவும் புகழ்பெற்ற சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனிக்கு அம்பாசடராக இருக்கலாம். சஹானா நடிக்க ஆரம்பித்ததிலிருந்து இந்த நாள் வரை மொத்தம் 3 இன்டர்நேஷனல் பிராண்டுக்கு மட்டும்தான் அம்பாசடராக இருக்கிறாள். அப்படி இருக்கையில் ஒன்றுமே இல்லாத இந்த பச்சைமலை ஹெர்பல் டீக்கு எதற்காக அவள் அம்பாசடராக இருக்க வேண்டும் என்ற பேச்சு எழுந்தது. சோசியல் மீடியா ஒன்றும் சாதாரணம் கிடையாது. இருக்கும் நெட்டிசன்களுடனே பச்சைமலை ஹெர்பல் டீ பற்றியும் சேவியர் பற்றியும் தகவலை சேகரித்தார்கள். சேவியர் கிராமத்தில் இருக்கும் ஒரு மருத்துவன் என்றும் அவன் சொந்த நிலத்தில் மூலிகை செடிகளை பயிரிட்டு அவனின் சொந்த தயாரிப்பில் ஹெர்பல் டீயை தயாரிக்கிறான் என்றும் தகவல்கள் வெளிவந்தது. ஆனால் எப்படி பார்த்தாலும் அவன் சாதாரண விவசாயிதான்.
அவன் எப்படி சஹானாவை பிடித்தான் என்பதுதான் அனைவருக்கும் கேள்வியாக இருந்தது. இந்த ஆர்வமே நிறைய பேரை ஹெர்பல் டீ வாங்க வைத்தது. இதில் அந்த ஹெர்பல் டீ நல்ல சுவையாக இருக்க இன்டர்நெட்டில் நல்ல வரவேற்பை பெற்றது. இதில் சில ரசிகர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவர்கள் அந்த ஹெர்பல் டீயை குடித்து உடல்நலம் நன்றானது என்பது போல இன்டர்நெட்டில் பதிவிட சேவியர் தயாரித்த 3 எடிஷன் பற்றியும் இன்டர்நெட்டில் பரவியது. பெயின் எடிஷன், ஃப்ளூ எடிஷன், கார்டஸ் எடிஷன் என 3 எடிஷன் பற்றியும் இன்டர்நெட்டில் மிகவும் வைரலாக பரவியது. இதனால் ஒட்டுமொத்த சீஷோர் சிட்டிக்கும் ஹெர்பல் டீ பற்றி தெரிந்து அவர்கள் நிறைய பேர் போட்டி போட்டு வாங்கினார்கள். நகரத்தில் இருப்பவர்கள் சோசியல் மீடியாவை பச்சைமலை ஹெர்பல் டீயை பற்றி புகழ்ந்து பேச, மற்ற இடங்களில் இருப்பவர்களுக்கு ஏன் தங்களின் இடத்தில் அது இல்லை என்ற கேள்வி எழுந்தது. சஹானா ஒன்றும் சாதாரண ஆள் இல்லையே, அவளுக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவள் ஒரு பிராண்டுக்கு அம்பாசிடராக இருக்கிறாள் என்றால் நிச்சயம் அதனை வாங்கியே ஆகணும் என நினைத்தார்கள். அதனாலே பல நெட்டிசன்கள் ஹெர்பல் டீ பாட்டிலை 5 ரூபாய்க்கு வாங்கி அதனை 50 ரூபாய்க்கு விற்க துவங்கினார்கள். இதனால் விற்பவர்களுக்கு கொள்ளை லாபம் கிடைத்தது. அதே நேரம் டைரக்டர் கரண் மூலமாக பச்சைமலை ஹெர்பல் டீ நகரத்திலும் இருக்கும் முக்கியமான ஹாஸ்பிட்டல்களிலும் பார்மசிகளிலும் விற்கப்பட்டது. சேவியரின் ஃபேக்டரி ஒவ்வொரு நாளும் 20,000 டப்பாக்கள் நிறைந்த ஹெர்பல் டீயை தயாரிக்கும். அந்த நாள் முடிவிற்கு முன்பே அவை அனைத்துமே விற்று போகும். இன்னும் சொல்ல போனால் டிமாண்ட் தான் அதிகமாக இருந்தது. சேவியர் அகரனை சந்தித்து சில உதவிகளை கேட்டான். சில பத்திரிகையாளர்களை அறிமுகப்படுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவனிடம் லீ குரூப்ஸ் அவர்களுக்கு என்னவெல்லாம் தொல்லை கொடுத்தார்கள் என்பதை பற்றி கூறினார். அதிலும் இவனிடமிருந்து மூட்டை மூட்டையாக மூலிகைகளை வாங்கி வைத்துக் கொண்டு அதனை கொள்ளை லாபம் பார்த்ததை பற்றி ஒன்று விடாமல் கூறினார். ஊரிலும் சரி நகரத்திலும் சரி யாருமே பச்சைமலை ஹெர்பல் டீ வாங்கி விற்கக்கூடாது என கட்டளையிட்டு இருப்பதையும் கூறினார். இந்த தகவல் அப்படியே செய்திகள் வர லீ குரூப்ஸ் மீது அனைவருக்கும் ஆத்திரம் வந்தது. வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு கம்பெனி எப்படி உள்ளூரில் வளர்ந்து வரும் ஒரு கம்பெனியை தடுக்கலாம் என கோபம் கொண்டார்கள். இந்த பிரச்சனை இரு நாட்டிற்கும் இடையே உண்டான பிரச்சனை போல பேசி பெரிதாக்கினார்கள். இருந்த கோபத்தில் லீ குரூப் சேர்ந்த மருந்துகளை எல்லாம் தடை செய்ய கோரி போராடிட லீ குரூப்ஸுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. நகரத்தில் இருக்கும் லீ குரூப்ஸ் ஹெட் ஆபீஸில் ரெட்டி பயங்கர கோபத்தில் இருந்தார். எவ்வளவு திமிர் இருந்தா இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் என்னை பத்தி தப்பு தப்பா எழுதி வைப்பாங்க. லீ குரூப்ஸுக்கு அசிங்கத்தை கொண்டு வராங்க. இவங்களுக்கெல்லாம் சாவு மேல ஆசை வந்துருச்சு. உடனே அங்க இருக்கிற சீஃப் எடிட்டர் கிட்ட லீ குரூப்ஸ் பத்தின தப்பான ரிப்போர்ட்டை உடனே ஸ்டாப் பண்ண சொல்லு, இல்லைன்னா அவங்க நியூஸ் பேப்பர் இனிமேல் வெளியிலே வராது. இதை மட்டும் அவங்க உடனே நிறுத்தல, எப்படி அவங்க நியூஸ் பேப்பரை நடத்துறாங்க நானும் பாக்குறேன். கோபத்தில் கொதித்து எழுந்தார் ரெட்டி. மிஸ்டர் ரெட்டி, நம்மளோட மருந்துல வெறும் 10 பாட்டில் தான் கடைசி 2 நாள்ல வித்துருக்கு. நிறைய பிசினஸ் ஆளுங்க நம்மளோட மெடிசனை அவங்க ஷெல்ஃப்ல இருந்து எடுக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மளோட வேர் ஹவுஸ்ல கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மதிப்புள்ள மூலிகை எல்லாமே வாங்கி பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம். இப்ப வேற மழைக்காலம், இன்னும் அப்படியே வச்சிருந்தா சீக்கிரமா எல்லாமே அழுகி போயிடும். கோபத்தில் கொதித்தார் ரெட்டி. இந்த ஊரை பொறுத்தவரை ரெட்டி தான் லீ குரூப்ஸ் உடைய ஜெனரல் மேனேஜர். அவருக்கு மேலாக இந்த மாவட்டத்திற்கு ஒரு ஜெனரல் மேனேஜரும், அவருக்கு மேல் இந்த நாட்டிற்கு ஒரு ஜெனரல் மேனேஜரும், அவருக்கு மேல் சிஇஓ மற்றும் பிரசிடென்ட், அதன் பின் இன்னும் சிலரும் இருக்கிறார்கள். ரெட்டிக்கு மேலே இருக்கும் ஜெனரல் மேனேஜர் இன்னும் 2 வருடங்களில் ப்ரமோஷன் ஆகி போக போகிறார். அதனால் ரெட்டி அவரின் பதவியை பிடிப்பதற்காக கழுகு போல காத்திருந்தார். அதனால்தான் அவரின் ஒட்டுமொத்த பணத்தையும் அந்த மருந்தில் கொட்டி அதனை விற்க நினைத்தார். அதிலிருந்து லாபம் பார்ப்பதுடன் லீ குரூப்ஸை இன்னும் விரிவடைய செய்ய நினைத்தார். கடந்த மாதம் நடந்த மீட்டிங்கில் அவர் இதில் பார்க்கும் லாபத்தை பற்றி கூறி லீ குரூப்ஸை ரா மெட்டீரியல் புரொடக்ஷன் அண்ட் ப்ரமோஷனுக்கு மொத்தம் 10 கோடியை ஒதுக்கீடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். 10 கோடி அவரை நம்பி அவர்களும் ஒதுக்கி இருக்க அதிலிருந்து நிச்சயம் அவர்களுக்கு பெரும் லாபம் கொண்டு வர வேண்டும் என நினைத்திருந்தார். ஆனால் எங்கிருந்தோ வந்த ஒரு பட்டிக்காட்டான் அவரின் ஒட்டுமொத்த திட்டத்தையும் தவிடு பொடியாக்குவான் என கனவிலும் நினைக்கவில்லை. அதிலும் அவனே சொந்தமாய் ஒரு ஃபேக்டரி வைத்து பினிஷ்ட் ப்ராடக்டாக விற்று அதிலும் லாபம் காணுவான் என கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவனின் இந்த செயல் ரெட்டியின் ஒட்டுமொத்த திட்டத்தையும் நாசம் பண்ணியது. அவருக்கு இதனால் பெரிதளவில் நஷ்டம் ஏற்பட்டால் ப்ரமோஷன் என்ன, இருக்கும் வேலை கூட அவரிடம் இருக்காது. மிஸ்டர் ரெட்டி, ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து நமக்கு டாக்குமெண்ட் அனுப்பியிருக்காங்க. நம்மளோட பிளான் எப்படி போயிட்டு இருக்கு, பணம் எந்த அளவுக்கு டர்ன் ஓவர் ஆயிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நாம என்ன பதில் சொல்றது? பதட்டத்துடன் ஜான்சன் கேட்க ரெட்டி முகம் வெளுத்தது. நீ அனாவசியமா பயப்படாத. இந்த பட்டிக்காட்டெல்லாம் நம்ம முன்னாடி ஒண்ணுமே இல்லை.
என்னோட எதிரில் நிக்கிறதுக்கு அவனுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. அவன் என்ன பண்ணாலும், அவனோட ப்ராடக்ட் எவ்வளோ பாப்புலர் ஆனாலும் அது எல்லாமே ஏழை மக்கள் டார்கெட் பண்ணி தான் இருக்கு. ஆனா நம்ம லீக் குரூப்ஸ், மல்டிநேஷனல் குரூப், நம்ம பணக்காரங்க தான் டார்கெட் பண்ணுவோம். நம்மளோட ட்ரிங்கை குடிக்கிறதுக்கு ஒரு அந்தஸ்து வேணும். நம்மளோட மருந்து எடுத்துக்கிற ஆளுங்களுக்கு அதை சம்பாதிக்கிற அளவுக்கு பணம் இருக்கணும். ஸோ இந்த சிட்டியில் இருக்கிற ஏழைங்க மட்டும்தான் வாங்குவாங்க. கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம சிட்டியில ஒரு கிராண்ட் டின்னர் பார்ட்டி நடக்க போகுது. அதுல சிட்டியில் இருக்கிற ஹையர் ஆஃபிஷியல்ஸும் மற்ற பெரிய பணக்காரங்களும் கலந்துக்க வருவாங்க. அங்க கண்டிப்பா நான் என்னோட மருந்து கொண்டு போய் ஹை கிளாஸ் பீப்புள் மத்தியில இதை பத்தி நான் ஒரு பெயர் உண்டாக்க போறேன். நம்ம கஸ்டமரா அவங்க இருந்தா போதும். இதை கேட்டதுமே ஜான்சனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. மிஸ்டர் ரெட்டி, இங்க நிஜமாலுமே ரொம்ப பெரிய புத்திசாலி. அந்த கிறுக்கு பயலுக்கு யார்கிட்ட மோதிரம்ன்ற விவஸ்தையே இல்ல. எங்க இருந்தோ வந்துட்டா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறான். ஆனா உங்க முன்னாடி ஒண்ணுமே இல்ல. நீங்க தான் உண்மையான பிசினஸ் ஜீனியஸ். ரெட்டியை புகழ்ந்து தள்ளி சாம்பிராணி போட்டுக் கொண்டிருந்தான் ஜான்சன். அவன் புகழ்ந்து பேச ரெட்டி மகிழ்ச்சியில் கர்வமாக சிரித்துக் கொண்டிருந்தார். என்ன ஆனாலும் அந்த பட்டிக்காட்டாம் தனக்கு நிகரில்லை என்ற கர்வம் அவருக்கு தலை தூக்கியது. நகரத்தில் இருக்கும் பணக்காரர்கள் அனைவரையும் தன் பக்கம் இழுத்துக் கொண்டால் நிச்சயம் தனக்கு பெரும் லாபம் இருக்கும், கம்பெனிக்கும் நஷ்டம் இருக்காது என பல திட்டங்களை போட்டுக் கொண்டிருந்தார். சேஷோர் சிட்டிக்கு வந்து 2 நாள் ஆன பின்புதான் சேவியர் யுவானுக்கு அழைத்தான். யுவான் முன்பே சிட்டிக்கு வந்ததுமே அவனை தொடர்பு கொள்ளுமாறு கூறியிருந்தான். ஆனால் ஹெர்பல் டீ விற்பதில் அவன் பிஸியாக இருந்ததனால் யுவானிடம் அவனால் பேச முடியவில்லை. சேவியர், உன்னதான் சிட்டிக்கு வந்ததுமே என்ன கால் பண்ண சொன்னல, நீ வந்து இத்தனை நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணிருக்க? சத்தமாக அழைப்பை ஏற்றதுமே கேட்டான் யுவான். சரி சரி விடு யுவான், 2 நாளா கொஞ்சம் வேலை விஷயமா பிஸியா இருந்தேன். நான் பிஸியா இருந்தா எப்படி உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் சொல்லு? அதான் உனக்கு கால் பண்ணல. சரி சரி, ஏதோ இந்த தடவை பொழைச்சு போன்னு உன்னை விடுறேன். ஆனாலும் இந்த தடவையும் சரியான நேரத்துக்கு தான் எனக்கு கால் பண்ணியிருக்க. இன்னைக்கு ராத்திரி சிட்டியில ஒரு கிராண்ட் டின்னர் பார்ட்டி நடக்க போகுது. ஊர்ல இருக்கிற ரொம்ப பெரிய பிக் ஷாட்ஸ் எல்லாருமே கலந்துக்க போறாங்க. நீயும் ஹெர்பல் டீ பிசினஸ் பண்றதானே? இங்க இருக்கிற ஆளுங்களோட கலந்து பேசினா உனக்கும் அது ரொம்ப உதவியா இருக்கும். சேவியருக்கு பார்ட்டி செல்வதில் பெரிதாக விருப்பமில்லை. ஆனால் யுவான் அழைப்பதனால் அவனுடன் செல்ல வேண்டும் என நினைத்தான். மேலும் பணக்காரர்களுடன் நட்பு வைத்துக் கொள்ளும் எண்ணம் அவனுக்கு இல்லை. யார் உதவியும் இல்லாமல் தானாகவே ஹெர்பல் டீ பிசினஸில் சாதிக்க வேண்டும் என நினைத்தான். வழக்கம் போல டின்னர் பார்ட்டிக்கு மிகவும் சாதாரணமாக உடையணிந்து அங்கு சென்றான். அந்த டின்னர் பார்ட்டி பாரடைஸ் ஹோட்டலில் தான் நடைபெறுகிறது. உலகத்திலே டாப் 5 ஸ்டார் ஹோட்டலில் அதுவும் ஒன்று. சேவியர் அவனின் பென்ட்லி காரை ஓட்டிக்கொண்டு ஹோட்டலுக்கு சென்றான். அங்கு பார்க்கிங் ஏரியாவில் அனைத்து விதமான லக்ஸரி கார்களும் நின்றிருந்தது. அதனை பார்க்கவே அவனுக்கு ஆச்சரியமாயிருந்தது. என்னதான் சேவியர் பென்ட்லி காரை ஓட்டினாலும் அது அங்க இருக்கும் கார் அளவிற்கு பெரிதாக இல்லை. ஹலோ சார், பிளீஸ் உங்களோட இன்விடேஷன் கார்டு காட்டுறீங்களா? என்னதான் சேவியர் அவ்வளவு ஆடம்பரமாக உடை அணிந்து வரவில்லை என்றாலும் அவன் ஓட்டி வந்த பென்ட்லி காருக்காக மிகவும் தன்மையாக கேட்டார் செக்யூரிட்டி. இன்விடேஷன் கார்டு யுவான் அவனுக்கு போனில் ஏற்கனவே அனுப்பியிருந்தான். அதனை செக்யூரிட்டி கார்டும் ஸ்கேன் செய்து காட்ட சேவியர் போட்டோ அதில் இருந்தது. ஹலோ மிஸ்டர் சேவியர், உங்களோட கோஆபரேஷனுக்கு ரொம்ப நன்றி. ஹால்ல இருக்கிற 5th எலிவேட்டரை யூஸ் பண்ணுங்க. நீங்க டைரக்டா பேன்குவெட் நடக்கிற ஹாலுக்கு போலாம். அதன் பின்பு சேவியரும் ஹோட்டலுக்குள் நுழைந்தான். ஹோட்டலில் இருக்கும் டெக்கரேஷனே மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. லிப்டில் ஏறி நேராக சேவியர் ஹாலுக்கு சென்றார். இரவு நேரத்தில் சிட்டியில் இருக்கும் வானளவு உயர்ந்த கட்டிடங்கள் எல்லாம் மின்விளக்கு வெளிச்சத்தில் அழகாய் மின்னிக் கொண்டிருந்தது. டாப் புளோரில் நின்று கொண்டு சிட்டியின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான் சேவியர். ஏய், யார் இது? இவ்வளவு பெரிய பணக்காரங்க வர டின்னர் பார்ட்டிக்கு ஒரு பிச்சைக்காரனை யார் உள்ள விட்டது? நக்கலான குரல் சேவியருக்கு பின்னே கேட்டது. சேவியர் பின்னால் திரும்பி பார்க்க ரெட்டி ஒரு அழகான பெண்ணுடன் சேவியரை பார்த்து திமிராக நின்றிருந்தான். அவன் அருகில் இருந்த பெண் மறைக்க வேண்டிய எதையும் சரியாக மறைக்காமல் உடையணிந்திருக்க சேவியர் முகத்தை சுளித்தான். மிஸ்டர் ரெட்டி, யார் இவன்? இந்த பார்ட்டிக்கு ரொம்ப பெரிய ஆளுங்க தானே வருவாங்கன்னு சொன்னீங்க. சிட்டில இருக்கிற ரொம்ப பெரிய பிசினஸ் மேன் வரப்போறாங்க. கூடவே ரொம்ப பெரிய பணக்காரரான மிஸ்டர் அகரனும் இங்க வருவாரு. அப்படிப்பட்டவர் இருக்கிற இடத்துல இந்த பிச்சைக்காரன் எப்படி உள்ளார வந்தான்? அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் பாத்தீங்களா? 10 நாளா ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி இருக்கான். சேவியரை பார்த்து வெறுப்புடன் அந்த பெண் கூறினாள். அவளின் சத்தம் அங்கிருக்கும் நிறைய பேரின் கவனத்தை ஈர்த்தது. முதலில் அவர்கள் யாரும் சேவியரை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுதுதான் அவன் என்ன உடை அணிந்திருக்கிறான் என கவனித்தார்கள்.
அவனை பற்றியே சுற்றியிருப்பவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். இதையெல்லாம் பார்த்து நக்கலாக சேவியரை கண்டு சிரித்தார் ரெட்டி. சேவியர், உன்ன மாதிரி ஒரு பட்டிக்காட்டானுக்கு இங்க என்ன வேலை? உன்னை யார் இங்க உள்ள விட்டது? முதல்ல சுத்தி இருக்கிற இடத்த பாத்தியா? இந்த இடத்துக்கும் உனக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. இந்த இடத்துல ஒரு குப்பையா இருக்க கூட உனக்கு தகுதியே இல்ல. உன்னோட பட்டிக்காட்டுக்கு திரும்ப போயிரு. உனக்கு என்ன செய்யணும் சகதியும் தான் லாய். நம்ம சிட்டிக்கு திரும்ப வந்துட்டியும். உன்னோட கேவலமான ட்ரெஸ்ஸும் உன்னோட ஸ்டேட்டஸ் உன்னோட ஹெர்பல் டீ மாதிரி தான் ஒண்ணுமே இல்லாம இருக்கு. உன்னாலும் எப்படி எங்களோட ஹை கிளாஸ் லீக் குரூப்ஸ் கூட மோத முடியும்? உன்னோட டீ எல்லாமே லோ கிளாஸ் பீப்புளுக்கு தான் சரிபட்டு வரும். எங்களோட மருந்து எல்லாமே பணக்காரங்களுக்கு தான் சரிபட்டு வரும். அவங்களுக்கு தான் பெஸ்ட் எல்லாமே கிடைக்கும். திமிராக ரெட்டி பேச சேவியர் முகம் கருத்தது. ரெட்டியை இங்க சந்திப்போம் என அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஓஹோ, டி குரூப்ஸ்ல இருந்து மிஸ்டர் ரெட்டி வந்திருக்கியா? ஆமா, ஏதோ நோபலான ஆளுங்களுக்குன்னு சொன்னியே. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உனக்கு முதல்ல தகுதி இருக்கா? எனக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்கு. லீ குரூப்ஸோட இந்த ஊரோட ஜெனரல் மேனேஜர் நானு. சுற்றி இருப்பவர்கள் ஆச்சரியமாய் ரெட்டியை பார்த்தார்கள். லீ குரூப்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் மல்டிநேஷனல் கம்பெனி என்று அங்கிருப்பவர்களுக்கு நன்றாய் தெரியும். அடடே, அப்ப ரொம்ப பெரிய ஆளுதான். ஆனா உன்ன மாதிரி ஒருத்தன் எதுக்கு வெறும் 2000 கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்க? நக்கலாக அழுத்தத்துடன் ரெட்டி பக்கத்தில் இருக்கும் பெண்ணை பார்த்து சேவியர் கூற, அங்கிருக்கும் அனைவருக்கும் அவன் என்ன கூற வருகிறான் என புரிந்தது. உடனே அங்கிருப்பவர்கள் எல்லாம் சத்தமாக சிரித்தார்கள். ரெட்டி எப்படி உணர்வார் என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் சேவியர் பேசிவிட்டானே என அங்கிருப்பவர்கள் நினைப்பார்கள். டாக்டர் சேவியர், நீங்க ரொம்ப ஃபன்னியா இருக்கீங்க. நிஜமாலுமே அந்த பொண்ணு வெறும் 2000 தானா? உண்மையிலேயே அந்த பொண்ணு 2000க்கு வர்த்து தான். அவளோட ஃபிகரும் செம்ம ஸ்ட்ரக்சரா இருக்கு. அந்த மனிதர் சொல்லி முடித்ததுமே கூட்டத்தை விலக்கிக் கொண்டு ஒரு வயதான பெண்மணி வந்து அவரின் காதை பிடித்து திட்ட ஆரம்பித்தார். கிழட்டு கழுத, இங்க உட்காந்து சின்ன பொண்ணுங்களை வர்ணிச்சிட்டு இருக்கையா? நீ அந்த பொண்ணு 2000 ரூபாய்க்கு கிடைச்சா அவ பின்னாடி போவியா? அந்த மனிதர் அவரின் மனைவி வந்து திட்ட ஆரம்பிக்க அதில் பயந்து கெஞ்ச ஆரம்பித்தார். ஐயோ செல்லம், நான் தெரியாம சொல்லிட்டேன், விட்டுரு. எனக்கு ஒன்ன மட்டும் தான் பிடிக்கும். அந்த பொண்ணு வெறும் 1000 ரூபாய்க்கு வந்தா கூட எனக்கு வேண்டாம். நான் ஒன்னும் அவ்வளவு மட்டமானவன் கிடையாது. திட்டுகளை வாங்கிக் கொண்டு அவர் கூறிட சுற்றி இருந்தவர்கள் சத்தமாக சிரித்தார்கள். ரெட்டி பக்கத்தில் இருக்கும் பெண்ணுக்கு பயங்கர கோபம் வந்தது. புருக்கி ராஸ்கல், யார பார்த்து 2000 ரூபான்னு சொல்ற? உன்னோட மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன்னை மாதிரி ஒருத்தனுக்கு என்கிட்ட பேசுறது கூட தகுதியே இல்ல. கண்டவனெல்லாம் உள்ளார விட்டா இப்படிதான் நடக்கும். என்னைக்கா இருந்தாலும் பட்டிக்காட்டான் தான். நம்மள மாதிரி நல்லா படிச்சவனுக்கு மற்ற இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த மாதிரி தரமட்டமா லோக்கல் ஆளுங்கள மாதிரி பேச தெரியாது. கோபத்துடன் ரெட்டி கூறிட சேவியருக்கு அவனை பார்க்க சிரிப்புதான் வந்தது. மிஸ்டர் ரெட்டி, நான் சொல்றது நிஜம்தான். அந்த பொண்ணு இங்க வரதுக்கு முன்னாடி வேற வேலை தான் பாத்துக்கிட்டு இருந்தா. நிஜமாலுமே அவ 2000 ரூபாய் கொடுத்தா வரக்கூடிய கால் கேர்ள் தான். புருக்கி நோயே, என்னை பத்தி இன்னொரு வார்த்தை ஏதாவது சொன்ன உன்னோட வாயை கிழிச்சிடுவேன். அதேத கோபத்தில் அவனை திட்டிக் கொண்டிருந்தவளுக்கு உள்ளுக்குள் எப்படி தன்னை பற்றி அவனுக்கு தெரிந்தது என யோசித்தாள். ரெட்டி போன்ற பணக்கார ஒருவனை இப்பொழுதுதான் அவள் கையில் மடக்கி வைத்திருக்கிறாள். அவள் நிஜமாகவே வெளிநாட்டில் படித்துவிட்டு வந்திருப்பவள் என நம்பினான் ரெட்டி. அவளின் எதிர்காலமே ரெட்டியை நம்பிதான் இருக்கிறது. அதனை யாரும் கெடுக்கக்கூடாது என நினைத்தாள். சேவியர் தன்னை கண்டு கொண்டானே என அந்த பெண்ணுக்கு பயங்கர கோபமாக இருந்தது. ஆனா ரெட்டி, இவ்வளவு வெறும் 2000 ரூபாய்க்கு தானே கூட்டிட்டு வந்த, அதான உண்மை? திரும்ப என்ன பத்தி இப்படி பேசிட்டு இருக்க? உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது. பல்லை கடித்துக் கொண்டு அவனை பயங்கரமாய் முறைத்தபடியே கூறினாள் அந்த பெண். ஏன், நான் ஏதாவது தப்பா சொன்னா? 2000 ரூபாய் வாங்கிட்டு தானே வந்த நீ? யாரு சொன்னா உனக்கு நான் 2000 வாங்கிட்டு வந்தேன்னு? நான் 5000 வாங்கினேன். சேவியர் மீது இருந்த கடுப்பில் அந்த பெண் உளறிவிட அதன் பின்புதான் அவள் என்ன கூறினோம் என்பதையே உணர்ந்தாள். இல்ல, நான் எதுவுமே சொல்லல மிஸ்டர் ரெட்டி. இந்த பட்டிக்காட்டான் தேவையில்லாம பேசி என்ன குழப்ப பாக்குறான். அந்த பெண் நல்லவள் போல நடிக்க பார்க்க ரெட்டி அவளை நம்பவில்லை. அங்கிருக்கும் அனைவருக்குமே அந்த பெண் கால்கால் என்று நன்றாய் தெரிந்தது. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து வெளியில போயிரு, என் கண்ணு முன்னாலே வராது. கோபமாக அந்த பெண்ணை பார்த்து கத்தினார் ரெட்டி. அந்த பெண்ணுக்கு சேவியர் மீது பயங்கர வெறுப்பு உண்டானது. அவனை கண்ணாலே இருப்பது போல முறைத்து பார்த்தபடியே அங்கிருந்து வெளியே சென்றாள்.
மிகவும் கடினப்பட்டு பெரிய மீனுக்கு தூண்டில் போட்டு பிடித்திருந்தாள். ஆனால் சேவியர் கடைசி நேரத்தில் அதனை அவளிடம் இருந்து பிரித்துவிட வன்மத்துடன் அங்கிருந்து வெளியேறினாள். ரெட்டி சேவியரை இன்னும் வெறுப்புடன் பார்த்தார். சேவியரை அவர் அசிங்கப்படுத்தலாம் என நினைத்திருக்க, ஆனால் அவன்தான் மற்றவர்கள் முன்பு அவரை அசிங்கப்படுத்தியிருக்கிறான். முதல்ல செக்யூரிட்டி கார்ட்ஸ் எங்க? நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி ஒரு பட்டிக்காட்டான இந்த இடத்துக்குள்ள வர அனுமதிச்சீங்க? இங்க வந்து இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணா இல்ல திருட வந்திருந்தாலோ என்ன பண்றது? நீங்க அது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுப்பீங்களா? செக்யூரிட்டி கார்ட்ஸை பார்த்து ரெட்டி பயங்கர கோபத்தில் கத்தினார். அங்கு வந்திருந்த 2 செக்யூரிட்டி கார்ட்ஸும் மேலே இருந்து வந்தார்கள். கீழே என்ட்ரன்ஸில் அவர்கள் இல்லாததனால் அவர்களுக்கு சேவியரை பற்றியும் அவனுடைய இன்விடேஷன் கார்டை பற்றியும் அவர்களுக்கு தெரியவில்லை. ரெட்டி கூறியதை கேட்டு அவர்களும் சேவியரை எடை போடும் பார்வை பார்த்தார்கள். உண்மையாகவே அவன் ஈவென்ட் அட்டெண்ட் செய்ய வந்தது போல இல்லை என நினைத்து ரெட்டியிடம் மன்னிப்பு கேட்டார்கள். எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். இனிமேல் இந்த மாதிரி ஆளுங்களை நாங்க உள்ளார விட மாட்டோம். கீழே நல்லா செக் பண்ணி அனுப்ப சொல்றோம். இந்த விஷயத்தை நாங்க இப்பவே பாத்துக்கிறோம். அதன் பின்பு சேவியர் பக்கம் முறைப்புடன் திரும்பினான். நீ எப்படி உள்ளார வந்த? இங்கிருந்து ஏதாவது திருடினியா? ஒழுங்கா எங்க கூட வா, உன்னை நாங்க செக் பண்ணணும். அவர்கள் பேச்சில் சேவியர் முகம் இறுகியது. என் மேல திருட்டு பழி போடுற அளவுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நான் திருடான்னு அவன் சொன்னதுனால நான் திருடன் ஆயிடுவேனா? எனக்கு என்னமோ இங்கிருந்து திருடிட்டு போக நினைக்கிறது அவன்தான்னு தோணுது. நான் ஒன்னும் இங்க மட்டமான ஆளு கிடையாது. அவன் தான் இந்த இடத்துக்கு ஒரு கால்களை கூட்டிட்டு வந்திருக்கான். அப்போ என்னை விட கேவலமான ஆளு அவன் தானே. என்ன திமிரு இருந்தா என்னை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுவேன்? சீக்கிரமா அவனை செக் பண்ணி பாருங்க, ஏதாவது திருடி இருக்க போறான். ரெட்டி கட்டளையாக செக்யூரிட்டியை பார்த்து கோபத்தில் கத்தினார். டேய் பொடியா, ஒழுங்கா எங்க கூட வா. நாங்க சொல்றதுக்கு நீ ஒத்துழைக்கலனா உனக்குதான் பெரிய பிரச்சனையாகும். சேவியரை பார்த்து அழுத்தமாய் கூறிவிட்டு அவனை அழைக்க நெருங்கினார்கள். டே பட்டிக்காட்டான், என்ன நடக்குதுன்னு பாக்குறியா? என்னையவே எதிர்த்து போட்டி போட நினைக்கிற நீ? ஒழுங்கா உன் கிராமத்துக்கு போய் விவசாயம் பண்ற வேலையை பாரு. உன்னால இந்த நகரத்துல ஒன்னும் பண்ண முடியாது. நக்கலாக ரெட்டி கூற சேவியர் அவரை பயங்கரமாய் முறைத்தான். கண்ணிமைக்கும் நேரத்தில் 2 செக்யூரிட்டி கார்ட்ஸையும் கீழே தள்ளிவிட்டிருந்தான் சேவியர். அவங்களே நீ அடிச்சு போட்டியா? இரு, இப்பவே போலீஸ் கால் பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்றேன். இங்க நீ ஏதோ ஒரு கெட்ட எண்ணத்துலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற. சொல்லு, உன் பின்னாடி ஏதாவது கூலிப்படை இருக்கா? உடனே போலீஸ் கால் பண்ணுங்க. கூலிப்படையை சேர்ந்த ஆள் ஒருத்தன் இந்த இடத்துல பிரச்சனை பண்றான்னு சொல்லுங்க. கூட்டத்தை பார்த்து ரெட்டி கத்த இன்னும் நிறைய ஆட்கள் கூடினார்கள். அங்கிருப்பவர்கள் எல்லாம் சேவியரை அடையாளம் கண்டு கொண்டு தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். இந்த ஆளுக்கு என்ன புத்தி குழம்பி போயிருச்சா? இவரு சீஷோர் சிட்டியில இருந்த ஃபேமஸான டாக்டர் சேவியர் தானே. இவரு நம்ம ஹீரோ. இவர் எப்படி கூலிப்படையில சேர்ந்திருப்பாரு? என்ன உளர்றாவன்? அதானே, இங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் கூட அவரை யாருன்னு தெரியலையா? இந்த மாதிரி இடத்துக்கு டாக்டர் சேவியர் வர்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அங்கிருப்பவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்க ரெட்டி சேவியர் இவ்வளவு ஃபேமஸாக இருப்பான் என எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வேறொரு கிளையில் இதற்கு முன்பு மேனேஜராக இருந்ததனால் சேவியர் பற்றி அவருக்கு சரியாக தெரியவில்லை. அவரை பொறுத்தவரை ஒரு பட்டிக்காட்டிலிருந்து வந்த பட்டிக்காட்டான் தான் சேவியர் என நினைத்தார். அப்படிப்பட்டவனுக்கு இவ்வளவு பெரிய நகரத்தில் எப்படி இவ்வளவு நல்ல பெயர் இருக்கிறது என யோசித்தார். அது மட்டுமா, நிறைய பணக்காரர்களுக்கு அவனை தெரிகிறதே. என்ன நடக்குதுங்க? அந்த நேரம் கர்ஜனையான ஒரு குரல் அந்த இடத்தில் கேட்டது. அனைவரும் திரும்பி பார்க்க அகரன் நடந்து வந்து கொண்டிருந்தான். கூட்டத்திற்கு நடுவில் சேவியர் இருப்பதை பார்த்ததுமே அக்கறையுடன் அவன் பக்கம் வந்தான். சேவியர், உனக்கு என்னாச்சு? அக்கறையுடன் அவன் கேட்க ரெட்டிக்கு இதயம் தாறுமாறாக துடித்தது. சேவியரை உரிமையாக அழைத்து பேசும் அளவிற்கு அகரனுக்கும் அவனுக்கும் பழக்கமா என நினைக்கையிலே உடல் நடுங்கியது. ஊரிலே நம்பர் 1 பணக்காரன் அகரன். அப்படிப்பட்டவனும் சேவியரும் இவ்வளவு நட்பாக இருக்கிறார்களே என நினைத்து யோசித்தான். எனக்கு ஒண்ணு இல்ல அகரா, என்னோட பழைய ஃப்ரெண்டு கிட்ட சும்மா பேசி ஜோக் பண்ணிட்டு இருந்தேன். சேவியர் சொன்னதை கேட்டதுமே கூட்டத்திலிருந்து ஒரு சிலர் வெடித்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நேரத்திற்கு முன்பு ரெட்டி அழைத்து வந்த 2000 ரூபாய் பற்றி நினைத்து சிரித்தார்கள். இவர்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த இடத்திற்கு இன்னொரு குரூப் வந்தது. வந்து இருப்பது ஜெகதீஷ்குமார். அகரன் அளவிற்கு அவன் பெரிய பணக்காரன் இல்லை என்றாலும் சேஷோர் சிட்டியில் அவனுக்கென்று நிறைய மரியாதை இருக்கிறது. அண்டர் கிரவுண்ட் உலகிலும் அவனுக்கு ஆள்பலம் அதிகம் உண்டு. இருவரில் யாருக்கு அதிகம் பயப்படுவார்கள் என்றால் ஜெகதீஷுக்கு தான் அதிகம் பயப்படுவார்கள். அகரன் நேர்மையான தொழிலதிபர்.
அவரை எதிர்த்தால் கூட தனது நிலையை அடிமட்டத்திற்கு கொண்டு வருவதோடு நிறுத்திக் கொள்வார். ஆனால் ஜெகதீஷ் அப்படி இல்லையே. அவனை எதிர்த்தால் ஒட்டுமொத்தமாய் வேரோடு அழித்து விடுவான். ப்ரோ, சீஷோர் சிட்டிக்கு வந்ததை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சொல்லி இருந்தா உன்னை நல்லாவே வெல்கம் பண்ணிருப்பேன். சேவியரை பார்த்து புன்னகையுடன் கூறினான் ஜெகதீஷ். ரெட்டி ஜெகதீஷ் பற்றி நன்றாய் கேள்விப்பட்டிருக்கிறான். சேவியரை விட ஜெகதீஷ் 10 வயது பெரியவன். ஆனாலும் அவனிடம் இவ்வளவு தன்மையாகவும் மரியாதையாகவும் எதற்காக நடந்து கொள்கிறான் என ஆச்சரியமாக இருந்தது. சேவியர் ஜெகதீஷை நீண்ட காலமாய் பார்க்கவே இல்லை. அவனை பார்த்து மெலிதாக சிரித்தான் சேவியர். ஜெகதீஷ், நான் சொன்ன வேலை எப்படி நடக்குது? ப்ரோ, நீ சொன்ன மாதிரியே என்னால முடிஞ்ச எல்லா வேலையும் நான் பெஸ்டா பண்ணிட்டு இருக்கேன். ஃபவுண்டேஷன் ஏற்கனவே உருவாக்கி நிறைய அக்ரிமெண்ட் நாங்க ரீச் பண்ணியிருக்கோம். நிறைய சின்ன சின்ன கிராமத்துல கிளினிக் ஓபன் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரமே இன்னும் நிறைய இடத்துல ஓபன் பண்ணணும். ஓகே, வேலையெல்லாம் சீக்கிரமா நடக்கட்டும். இந்த வருஷத்துக்குள்ள நான் சொன்ன ஊர்ல எல்லா இடத்துலயும் கிளினிக் ஓபன் ஆயிருக்கணும். கவலையே படாத, கூடிய சீக்கிரமே அது எல்லாமே பக்காவா நடந்துடும். சேவியரை பார்த்து சிரித்துக் கொண்டே கூறினான் ஜெகதீஷ். சேவியர் கட்டளைக்கு இணங்க ஜெகதீஷ் செய்வதை சுற்றியிருப்பவர்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஜெகதீஷும் அகரனும் சேவியருடன் பேசிக் கொண்டிருக்க சுற்றியிருப்பவர்கள் எல்லாம் அவர்களையே ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் ஹால் உள்ளே நுழைந்தாள் சஹானா. அடடா, நம்ம ஊர் பேரழகி சஹானா சர்வேஷ் இங்க இருக்காங்க. வா, அவங்க நேர்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க. ஒரே ஒரு டின்னர் மட்டும் சஹானா கூட சாப்பிட்டா என்னோட வாழ்க்கையே நிம்மதி அடைஞ்சிடும். அமைதியா பேசு, இல்லைன்னா உன் பொண்டாட்டி உன்னோட தலையை துண்டு போட்டுருவா. கூட்டத்தில் இருப்பவர்கள் தெய்வத்தை போல வரும் சஹானாவை பார்த்து ரசனையுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். வளர் மஞ்சள் நிறத்தில் இளவரசி போல அந்த ஹால் உள்ளே நுழைந்தாள் சஹானா. சுற்றி இருப்பவர்கள் கவனம் மொத்தமும் அவள் பக்கம்தான் இருந்தது. நிறைய பேர் அவளிடம் பேச முயற்சி செய்து அவள் பக்கம் வர தன்மையான சிரிப்புடன் அவர்களை மறுத்துவிட்டாள். அவள்தான் மிகவும் ஃபேமஸான நடிகையாக இருப்பதனால் நிறைய பேர் அவளுடன் பழக்கம் வைத்துக் கொள்ள ஆர்வம் காட்டினார்கள். ஹால் உள்ளே சஹானா நடந்து வர அவள் கண்ணில் பட்டான் சேவியர். அவனை பார்த்ததுமே புன்னகைத்தவள் சேவியர் பக்கம் நடந்து சென்றாள். பாரு, சஹானா நான் இருக்கிற பக்கம் வரா. என்னது, உன்னை பார்த்து வராங்களா? நான் இருக்கிறதுனாலதான் இந்த பக்கம் வராங்க. என்னை பார்த்து கூட சிரிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? எனக்கு என்னமோ சஹானா மிஸ்டர் அகரனை பார்த்து தான் சிரிக்கிறாங்கன்னு தோணுது. அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் சஹானாவை பார்க்க எல்லா தகுதியும் இருக்கு. சேவியருக்கு பின்னால் இருந்த கூட்டம் தங்களுக்குள் அடித்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆனால் சஹானா அகரன் உட்பட மற்றவர்களை தவிர்த்துவிட்டு நேரடியாக சேவியர் பக்கம் சிரிப்புடன் சென்றாள். டாக்டர் சேவியர், உங்களை இங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த போரிங் டின்னர்ல நாம மட்டும் தனியா இருக்கமே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். நல்ல வேளை நீங்க இருக்கீங்க. சிரிப்புடன் கூறிட கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தார்கள். சேவியருக்கு சஹானா கூட நல்ல பழக்கம் இருக்கிறதா என்று ஆச்சரியமாயிருந்தது. சீஷோர் சிட்டியிலே ஜெகதீஷும் அகரனும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சஹானா நேஷனல் ஸ்டார். அவர்கள் இருவருக்காவது இந்த ஊரில் மட்டும்தான் அதிகார பலம் இருக்கிறது. அதே மற்ற சிட்டிக்கு சென்றால் அந்த அளவிற்கு இவர்கள் ஃபேமஸ் இல்லை. ஆனால் சஹானா அப்படி இல்லையே. நாடு முழுவதும் அவளை தெரியாத ஆட்களே கிடையாது. அடடா, என்ன சஹானா, நீங்க என்னோட நிலைமை இன்னும் மோசமாக்கிட்டே இருக்கீங்க. சேவியர் பெருமூச்சுடன் கூற சஹானா அவனை திகைப்புடன் பார்த்தாள். அவளே தானாக முன்வந்து அவனிடம் பேசியிருக்கிறாள். இதே மற்ற யாராக இருந்தால் நிச்சயம் மகிழ்ச்சியில் அந்த இடத்திலே மயங்கி இருப்பார்கள். சேவியருக்கு மகிழ்ச்சியாக இல்லையா என யோசித்தவள் குழம்பினாள். என்னாச்சு டாக்டர், ஏன் இப்படி சொல்றீங்க? சேவியர் அவளுக்கு பின்னால் இருக்கும் நிறைய ஆடவர்கள் அவனை கொலைவெறியுடன் பார்ப்பதை காட்டி அப்பாவை போல பேசினார். பின்னால திரும்பி பாருங்க, உங்களால நான் இப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். சேவியர் கேலியாக கூறிட சஹானா லேசாக சிரித்தாள். அவளின் சிரிப்பு அந்த இடத்தையே மகிழ்ச்சியாக மாற்றியது போல இருந்தது. நடப்பவற்றை பார்த்த ரெட்டிக்கு முகம் அஷ்டகோணலாய் மாறியது. ஏதோ ஒரு கிராமத்திலிருந்து வந்த பட்டிக்காட்டானுக்கு எவ்வளவு பேர் தெரியுமா என ஆச்சரியமாயிருந்தது. ஏன் உலகத்தில் இருக்கும் நிறைய பணக்காரர்கள் அவனை சுற்றி இருக்கிறார்கள் என பொங்கினார். சேவியர், ரொம்ப தலக்கணத்துல ஆடாத. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த சிட்டிலேயே ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருந்தா என்ன? அவங்க எல்லாருக்குமே இங்க மட்டும் தான் பவர் இருக்கு. ஆனா எங்களோட லீக் குரூப்ஸ் அப்படி இல்ல. அது மல்டிநேஷனல் கம்பெனி. எங்களோட சேர்மன் உலகம் முழுக்க ஃபேமஸான ஆளு.
உலகத்துல இருக்கிற ரொம்ப பெரிய பணக்காரங்க எல்லாம் அவரை மீட் பண்ணணும்னு ஆவலா வெயிட் பண்றாங்க. கடுப்பில் ரெட்டி கூற அதனை கேட்ட அகரனுக்கு முகம் கருத்தது. ரெட்டி, எங்களை பத்தி தப்பா பேசினா எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ஆனா நீ இப்போ எந்த ஊர்ல இருக்கிற, எந்த சிட்டில இருக்கன்னு மனசுல வச்சுட்டு பேசு. தேவையில்லாம நீயே பேசி அசிங்கப்பட்டுக்காத. ஜேவியர், அகரன், உங்க 2 பேரால என்ன பண்ணிட முடியும்? என் மேல கை வச்சா நீங்க லீ குரூப்ஸோட ஓனரை எதிர்த்ததா அர்த்தம். அவ்வளவு பெரிய லீ குரூப்ஸ் எதிர்க்க உங்களுக்கு தைரியம் இருக்கா? கர்வத்துடன் கூறினார் ரெட்டி. இது ரொம்ப நல்லா இருக்கே. லீ குரூப்ஸ் இன்டர்நேஷனல் பிராண்ட், அவங்க கிட்ட 1000 கோடி கணக்குல சொத்து இருக்குது. அகரனே அவரை எதிர்க்க நினைக்க மாட்டாரு. ஆமா, இந்த ரெட்டி சாதாரண ஆள் இல்ல. நிச்சயமா லீ குரூப்ஸ் இவங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணிடுவான். பாப்போம் இவங்க 2 பேரால என்ன பண்ண முடியுதுன்னு. சுற்றியிருப்பவர்கள் பேசிக் கொண்டிருக்க ஜேவியர் நக்கலாக சிரித்தான். மத்தவங்க பவரை உன்னோட பவர் மாதிரி கூச்சமே இல்லாம பேசிட்டு இருக்க. லீ குரூப்ஸ் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆமா ரெட்டி, என்னால உனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட நஷ்டம் இருக்குமே. அப்புறம் 2 கோடி கொடுத்து என்னோட ஒட்டுமொத்த மூலிகை செடியும் வாங்கி உன்னோட வேர் ஹவுஸ்ல குமிச்சு வச்சிருக்க. இந்நேரம் அதெல்லாம் அழுகி போயிருக்கும். மொத்தமா நாமம் போட்டியா? இப்ப வேற உன்னோட மருந்து எதுவுமே விக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். வேர் ஹவுஸ் பத்தி ஜேவியர் பேசியதும் ரெட்டிக்கு பயங்கர கோபம் வந்தது. சேவியர், உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னோட அந்த டப்பா ஃபேக்டரிய ஒரே மாசத்துல மொத்தமா காலி பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நீதான் கையில ஒரு பைசா இல்லாம ரோட்ல பிச்சை எடுப்ப. ஆத்திரத்தில் வார்த்தையை விட அந்த நேரம்தான் சரியாக அந்த இடத்திற்கு வந்தான் யுவான். ஜேவியரை ஒருவன் இவ்வளவு மட்டமாக பேசியதை கேட்டவன் உடனே கோபத்துடன் அங்கு வந்தான். என் ஃப்ரெண்ட பார்த்து எவன்டா இப்படி பேசினது? கோபத்துடன் கேட்க அனைவர் கவனமும் யுவான் பக்கம் திரும்பியது. யாருக்குமே அந்த ஆடவன் யார் என தெரியவில்லை. இதற்கு முன்பு அவனை சீஷோர் சிட்டியில் பார்த்ததில்லை. ப்ரோ, உனக்கு கொரியால கனெக்ஷன் இருக்கா? இங்க இருந்து ஒருத்தனை அடிச்சா எனக்கு உன்னோட சப்போர்ட் கிடைக்குமா? டியூட், இதெல்லாம் நீ கேட்கணும்னு அவசியமே இல்ல. யார் அடிக்கணும்னு மட்டும் சொல்லு. உன் கூட சேர்ந்து நானே காலி பண்றேன். நீ எங்க இருந்துடா வந்த? தேவையில்லாம வெட்டி பந்தா பண்ணிட்டு இருக்கிற. உன்னை பார்த்தா கொரியால இருந்து வந்த மாதிரி இருக்கு. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் லீ குரூப்பை சேர்ந்த ஆளு. என்ன எதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? திமிராக ரெட்டி கேட்க அவன் முன்பு வந்து திமிராக நின்றான் யுவான். சரி, இருந்திருப்போ, அதுக்கு என்ன? நக்கலாக கேட்ட யுவான் ரெட்டி கன்னத்திலே பளார் என ஒரு அறை விட்டான். உன்ன எவ்வளவு தைரியம் இருந்தா என்னவே அடிச்சிருப்ப நீ. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. யுவான் இவ்வளவு தைரியமாக இத்தனை பேர் முன்னிலையில் தன்னை அடிப்பான் என கொஞ்சமும் எதிர்பார்க்காத ரெட்டி சிவந்த வழிகளுடன் அவனை முறைத்தார். கடும் கோபத்தில் ரெட்டி யுவானை அடிக்க பார்க்க அவனும் அசராமல் நின்றிருந்தான். சுற்றியிருப்பவர்கள் எல்லாம் ஆச்சரியத்துடன் நடப்பதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். எங்கிருந்தோ வந்தவன் இப்படி அதிரடியாக செய்வான் என யாருமே எதிர்பார்க்கவில்லை. ரெட்டி யுவானை அடிக்க வர கூட்டத்தை விலக்கிக் கொண்டு ஒரு நடுத்தர வயதுடைய நபர் அங்கு வந்தார். ரெட்டி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? உன் முன்னாடி நிக்கிறது யாருன்னு தெரியலையா? கோபமாக ஒரு குரல் ஒலிக்க ரெட்டி யுவான் பின்னே இருக்கும் நபரை அப்பொழுதுதான் கவனித்தார். அவரை கண்ட நொடியில் ரெட்டியின் முகம் மொத்தமாய் மாறியது. மிஸ்டர் பார்க், ஆச்சரியத்துடன் வந்திருப்பவரை பார்த்து கூறினார் ரெட்டி. ரெட்டிக்கு யுவான் யார் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வந்திருக்கும் நடுத்தர வயதுடைய நபரை நன்றாக தெரியும். அவர்தான் கொரியா எம்பசியில் இருக்கும் கவுன்சிலர். சென்ற முறை லீ குரூப் சேர்ந்த சேர்மன் இங்கு வந்திருந்த பொழுது மிஸ்டர் பார்க் அவருடன் வந்திருந்தார். அதனால் ரெட்டிக்கு அவரை நன்றாக அடையாளம் தெரியும். அவரை இந்த இடத்தில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரெட்டி அதிர்ச்சியுடன் அவரை பார்க்க அவரோ ரெட்டியை உறுத்து விழித்துக் கொண்டிருந்தார். ரெட்டி யுவானை அடிக்க வருவதை பார்த்த பார்க் உடனே ரெட்டியை எட்டி உதைத்து அவனை திட்ட ஆரம்பித்தார். முன்னாடி இருக்கிறது யார் தெரியுமா? கொரியாவை சேர்ந்த ஜூன் குடும்பத்தோட மூத்த வாரிசு. எனது ஜூன் குடும்பமா? அதிர்ச்சியில் கேட்ட ரெட்டி அப்படியே உறைந்தார். கொரியாவில் ஜூன் குடும்பம் மிகப்பெரிய குடும்பங்களில் ஒன்று. அது மட்டுமல்லாமல் கொரியாவில் அவர்கள்தான் லீ குரூப்ஸ் உடைய மிக முக்கியமான ஷேர் ஹோல்டர். அவர்களுக்கு கொரியாவில் ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கிறது. ஓஹோ, லீ குரூப்ஸ் சேர்ந்த ஆளா? பாக்குறேன். உன்னால என்ன பண்ண முடியும்னு வெயிட் பண்ணி நானும் பாக்குறேன். உடனே யுவான் போனை எடுத்து ஒருவருக்கு வீடியோ கால் செய்தான். அழைப்பை ஏற்றதுமே அவரிடம் தீவிரமாக பேசினான் யுவான். பிரசிடென்ட் ஹயூன், இங்க சிட்டாடல் ப்ராவின்ஸ்ல இருக்கிற மேனேஜர் என்ன அடிக்க ரொம்ப ஆர்வமா இருக்கான். அது மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃப்ரெண்டோட ஹெர்பல் டீ ஃபேக்டரிய
கேவலமா பிளான் பண்ணி அதை நாசமாக்க நினைக்கிறான். அவனை என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அழுத்தமாக யுவான் கேட்க பிரசிடென்ட் ஹயூன் முகம் உடனே மாறியது. இந்த ரெட்டிக்கு சாவு மேல ஆசை வந்துருச்சோ? எதுக்கு தேவையில்லாம ஜூன் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் பிரச்சனைக்கு இழுக்கிறான்? மனதில் நினைத்த பிரசிடென்ட் உடனே யுவானிடம் மன்னிப்பு கேட்டார். மிஸ்டர் யுவான், என்ன மன்னிச்சிருங்க. இது எல்லாமே எங்களோட தப்பு தான். நான் உடனே ரெட்டியை வேலையை விட்டு தூக்குறேன். அந்த வீணா போன ரெட்டி இதுக்கு முன்னாடி என்கிட்ட பச்சை மலை மூலிகை பத்தி சொல்லியிருக்கான். அதெல்லாம் நல்ல விலைக்கு வாங்கினேன்னு சொல்லியிருந்தான். ஆனா இந்த மாதிரி ஒரு கேவலமான வழியில பிசினஸ் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியாது. உங்ககிட்டயும் உங்க ஃப்ரெண்டு கிட்டயும் நான் மனசார மன்னிப்பு கேட்கிறேன். அது கூட உங்க ஃப்ரெண்டுக்காக நாங்களே ஒட்டுமொத்த நஷ்டஈடை ஏத்துக்கிறோம். வீடியோ கால் மூலமாகவே அந்த பிரசிடென்ட் மனதார மன்னிப்பு கேட்டார். யுவான் சிரிப்புடன் சேவியர் பக்கம் திரும்பினார். என்ன டியூட், இந்த காம்பன்சேஷன் உனக்கு போதுமா? இவன் ரொம்பவே என்கிட்ட வாலாட்டிட்டான். ஆனாலும் உனக்காக இது போதும். அழுத்தமாகவும் அதே நேரம் முறைப்புடனும் கூறினான் சேவியர். உடனே அதற்கு நன்றி தெரிவித்தார் பிரசிடென்ட். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிச்சயமா லீ குரூப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கு. அழைப்பை துண்டித்ததுமே அந்த பிரசிடென்ட் ஆத்திரத்தில் கொதித்துக் கொண்டிருந்தார். உடனே வேறு ஒருவருக்கு அழைத்து ரெட்டியை காலி பண்ண உத்தரவு போட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் இனிமேல் லீ குரூப்ஸ் உள்ளே ரெட்டி நுழையக்கூடாது என்ற அளவிற்கு கட்டளையிட்டிருந்தார். நடந்ததை எல்லாம் பார்த்த ரெட்டி பெரும் அதிர்ச்சியில் மூழ்கியிருந்தார். இவ்வளவு பெரிய ஆளை அவமானப்படுத்தி தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாசமாக்கிக் கொள்வோம் என அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. இந்த நொடி வரை இன்டர்நேஷனல் கம்பெனியில் அவர் மேனேஜராக இருந்தார். ஆனால் இப்பொழுது தெருவில் இருக்கும் எலிக்கு சமமாகிவிட்டார். அந்த நேரம் ஜெகதீஷ் அழுத்தமான பார்வையுடன் ரெட்டி முன்பு வந்து நின்றான். காய்ஸ், இவனை பத்திரமா வெளியே கூட்டிட்டு போய் நல்ல சிறப்பா கவனிச்சு அனுப்புங்க. அழுத்தமாக ரெட்டியை பார்த்து கூறிட சேவியர் ஜெகதீஷை பார்த்து சிரித்தான். ஏற்கனவே வயசான பாடி, எதுவா இருந்தாலும் பார்த்து பக்குவமா பண்ணி விடுங்க. நக்கலுடன் கூறிட ஜெகதீஷ் அழைத்த ஆட்கள் சம்மதமாக தலையசைத்தார்கள். நீங்க கவலைப்பட வேண்டாம் டாக்டர் சேவியர். கண்டிப்பா இவரை நாங்க ரொம்ப பத்திரமா வழி அனுப்பி வைக்கிறோம். அழுத்தமாக கூறினார்கள். ரெட்டி இதற்கு முன்பு ஏகப்பட்ட மோசடிகளை செய்திருக்கிறார். லீ குரூப்ஸில் வேலை செய்வதை சாதகமாய் பயன்படுத்தி நிறைய ஃப்ராட் வேலை பார்த்திருக்கிறார். சேவியர் பாவம் பார்த்து அவரை விட்டுவிட மாட்டான். அதனால்தான் வேண்டுமென்றே பேசினான் சேவியர். ரெட்டியை அங்கிருந்து அனுப்பியதற்கு பின்பு டின்னர் பார்ட்டி மிகவும் நன்றாய் நடந்தது. சேவியர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் அவனின் ஃபேக்டரி கொஞ்சம் தான் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் செய்வதை நினைத்து வருந்தினான். ஆனால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய நஷ்ட ஈடு சரியான நேரத்தில் கிடைத்தது. இப்பொழுது அவனிடம் 2 கோடிக்கு மதிப்புள்ள மூலிகை செடிகள் இருக்க உடனே அதை வைத்து புரொடக்ஷனை ஆரம்பிக்க வேண்டும் என கணக்கிட்டார். கூடவே பச்சைமலை பார்மசூட்டிக்கல் கம்பெனியும் அவனுக்கு வந்தது. சேவியர் உடனே அரோராவிற்கு போன் செய்து பார்மசூட்டிக்கல் கம்பெனியையும் அவள் பொறுப்பில் எடுத்துக்கொள்ள கூறினார். அவளுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. ஆனாலும் சேவியர் சொன்னது போலவே செய்தாள். மனதில் அவளின் பாஸ் திரும்பவும் பைத்தியம் பிடித்து இன்னொரு ஃபேக்டரியை வாங்கிவிட்டான் என நினைத்துக் கொண்டாள். பார்ட்டிக்கு வந்திருந்த மற்ற விருந்தாளிகளும் சேவியருக்கு அதீத மரியாதை கொடுத்தார்கள். சிறுவயதாக இருந்தாலும் அவனுக்கு அதீத ஆள்பலம் இருக்கிறது என நினைத்தார்கள். மல்டிநேஷனல் பிராண்ட் லீ குரூப்ஸ் அவனிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறது. அதனால் அவனிடம் நல்ல பழக்கம் வைத்துக் கொள்வது முக்கியம் என நினைத்தார்கள். நிறைய பேர் அவரிடம் வந்து பேச சேவியர் சற்று திணறினான். எப்படிதான் இவங்க எல்லாரையும் நீ சமாளிக்கிறியோ? ஒரு நாளைக்கே எனக்கு மூச்சு முட்டுது. அகரன் காதல் சேவியர் முணுமுணுக்க அகரன் சிரித்தான். அதன் பின்பு சேவியர் இனியாவுக்கு அழைத்து பேசினான். 10 நிமிடத்தில் அவளும் அந்த இடத்திற்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸை அவனிடம் கொடுத்தாள். சேவியர் மைக் ஒன்றை எடுத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தான். ஹலோ எவ்ரிவன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. ஒரு நிமிஷம் கவனிக்க முடியுமா? சேவியர் பேச ஆரம்பிக்க கூட்டத்தில் இருந்த அனைவரும் சேவியர் பக்கம் திரும்பினார்கள். அவன் என்ன செய்ய போகிறான் என ஆர்வமாக பார்த்தார்கள். சேவியர் அந்த பாக்ஸில் இருந்து ஹெர்பல் டீ பாட்டில் 2 கையில் எடுத்தார். அது அவன் புதிதாய் தயாரித்த எடிஷன். அதன் பெயர் எவர்கிரீன் எடிஷன். எவர்கிரீன் எடிஷனின் பலன் என்ன என்றால், முகத்தில் சுருக்கமோ பிம்பிள் மற்றும் அன்இவன் டோன் இருந்தால் அதனை சீக்கிரமே குணப்படுத்தும். உடலில் இருக்கும் டாக்ஸின்ஸ் அனைத்தையுமே வெளியேற்றி உடலை இன்னும் செழிப்படைய செய்யும். தினமும் அதனை குடித்து வந்தால் இளமையான தோற்றம் நிச்சயம் கிடைக்கும். இந்த ஐடியா அவனுக்கு ரெட்டி கூறியதிலிருந்துதான் வந்தது. பணக்காரர்கள் மத்தியில் அவனின் ஹெர்பல் டீ விற்கப்பட வேண்டும் என்றால் இந்த ஒரு வழியை அவன் தேர்ந்தெடுத்தான்.
நடுத்தர வர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு எளிமையாக மருத்துவத்தை கொண்டு சேர்க்கும் எண்ணத்தில்தான் அவனின் ஹெர்பல் டீயை மிகவும் குறைவான விலையில் விற்றான். ஆனால் இப்பொழுது அவன் தயாரித்திருக்கும் இந்த ஹெர்பல் டீ மேற்கொண்டு மெருகேற்றுவதற்காகவே தயார் செய்யப்பட்டது. அதனால் இது வெறும் பணக்காரர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒன்று. இங்கிருப்பவர்கள் அனைவருமே மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் முன்பு அதிக விலையில் விற்க அவனுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை. உங்க எல்லாருக்கும் பச்சைமலை ஹெர்பல் டீயோட புது ப்ராடக்ட் நியூ எடிஷன் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆசைப்படுறேன். இதுதான் எங்களோட எவர்கிரீன் எடிஷன். இந்த எவர்கிரீன் எடிஷன் ரொம்ப ரொம்ப யூனிக்கான முறையில தயாரிக்கப்பட்டது. ஒரு பாட்டிலோட விலை 9,000 rupees. முகத்தில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிள்ஸ், ரிங்கிள்ஸ் இது எல்லாமே ரொம்ப சீக்கிரத்திலேயே ரிமூவ் பண்ணும். உள்ளார இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியேற்றி முகத்துக்கு அதிகப்படியான க்ளோ கொடுக்கும். டாக்ஸின்ஸ் வெளியே போறதுனால நீங்க இன்னும் இளமையா தெரிவிங்க. சேவியர் கூறிட அங்கிருப்பவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். இது எப்படி சாத்தியமாகும்? இஷ்டத்துக்கு அவன் கதை கட்டுறான். ஆமா, எப்படி வெறும் ஒரு பாட்டில் குடிச்சா பிம்பிள்ஸும் டார்க் ஸ்பாட்ஸும் போகும்? இது மூலமா நம்ம இளமையா இருப்போம்னு வேற சொல்றான். ஒரு சிலர் சேவியரை நம்பாமல் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சேவியர் ஹெர்பல் டீ குடித்தவர்கள் நம்பினார்கள். இதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹெர்பல் டீயை நான் குடிச்சிருக்கிறேன். நிஜமாலுமே என்னோட ஃபீவர் ரொம்ப சீக்கிரத்திலேயே குறைஞ்சிருச்சு. வெறும் 2 பாட்டில்ல மொத்த ஃபீவரும் எனக்கு ஒரே நாள்ல போயிருச்சு. ஆமா, உண்மைதான். எனக்குமே ஸ்டொமக் பெயின் இருந்தப்போ இவங்களோட காடஸ் எடிஷனை வாங்கி குடிச்சிருக்கேன். உடனே எனக்கு பெயின் ரிலீஃப் ஆயிடுச்சு. அப்பொழுது நடுத்தர வயதில் ஒரு பெண் முன்னே வந்து பேசினார். டாக்டர் சேவியர், நிஜமாவே உங்க ஹெர்பல் டீ அவ்வளவு நல்லதா? என்னோட பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுமா? நிச்சயமா. அப்ப நானே இதை வாங்குறேன். இது ஒர்க் ஆச்சுன்னா 2 பாட்டிலா வாங்கிக்கிறேன். அந்த பெண் மகிழ்ச்சியுடன் கூற சேவியரும் மகிழ்ந்தான்.